மாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே நாம் போன மாதத்திலே சில விஷயங்களை நாம் தியானித்தோம். புதிதாய் வந்தவர்களுக்கு தெரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்தம்னா அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதை பற்றின முகவுரையை நான் சொல்லிவிடுகிறேன். பரிசுத்தம் என்பது கீழ்ப்படிதலும் விசுவாசிப்பதும் ஆகும். கீழ்ப்படியவில்லை என்றாலும் விசுவாசிக்காவிட்டாலும் பரிசுத்த குலைவு என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆகவே ஒவ்வொரு முறை நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, இந்த ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு பரிசுத்த குலைச்சலுக்குள்ளே போகிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதுபோல் தேவன் நமக்கு செய்கிற காரியங்கள், ஒரு பேனா கொடுப்பான். ஒவ்வொரு முறை நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டிய கட்டத்தில் விசுவாசிக்காமல் போகும்போது அது அவிசுவாசம் என்று விட்டுவிடுவதல்ல, அது தேவனை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறோம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது கர்த்தருடைய பார்வையில் அவிசுவாசம் என்பது ஒரு பரிசுத்த குலைச்சலாக அது கருதப்படுகிறது. இதையெல்லாம் நாம் சிந்திக்கிறதில்லை, சிந்திக்காமலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் என்பது அது தேவனுடைய தன்மை. ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர், அதனால் நீங்கள் எப்படி இருங்க, பரிசுத்தராயிருங்க. இதில் நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பரிசுத்தமான ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்ய தான் நம்மெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த பரிசுத்தமாக இருப்பதும், நம்ம ரட்சிக்கப்படுவதும், அழைக்கப்படுவதும், பயன்படுத்தப்படுவது எதுவுமே நம்ம கையில் இல்லை, நம்முடைய திறமையினால் இல்லை. ஊழியத்தில் திறமையை பயன்படுத்தினா வீழ்ச்சியில் கொண்டு போய் நிறுத்திடும். கிருபையை நீங்கள் பயன்படுத்தினால் உயர்ந்து கொண்டே போவீர்கள். ஏனென்றால் நம்முடைய பணத்தை வைத்து, திறமையை வைத்து, தாளந்துகளை வைத்து, நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூவன்ஸை வைத்து ஊழியத்தை செய்ய முடியாது. இதெல்லாம் வச்சு நம்ம செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டார். ஆண்டவர் யார் கூட இருப்பார்னா, ஒரு பைத்தியம் போன்றவன், பேச தெரியாதவன், மோசையை போல ஒரு மந்த நாகம் திக்கு வாயும் உள்ளவன், ஒரு திறமையுமே இல்லை எனக்கு, என்னைய போய் ஊழியத்துக்கு கூடுதீங்களேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க கூட தான் கர்த்தர் இருந்து ஊழியத்தை செய்வார். அவருக்கு அவங்க தான் தேவை. படிச்சிருந்தாலும் இந்த படிப்பினால ஒன்றும் இல்லைன்னு யார் தாழ்த்துறாங்களோ அவங்க கூட கர்த்தர் இருப்பார். எனக்கு, நான் எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உலக அறிவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீ அதை வைத்தே எல்லாத்தையும் நீ செய் அப்படின்னு ஆண்டவர் விலகி போயிடுவார். அப்போ உலக அறிவு, த வேர்ல்ட்லி நாலேஜ், ஸ்கிரிப்சுரல் நாலேஜ் எல்லாம் நமக்கு வேணும். ஆனால் எதையும் நம்ம முன்னிறுத்த முடியாது. முன்னிறுத்த வேண்டிய ஒன்றே ஒன்று கிருபை. ஆண்டவரே உங்கள் கிருபை இல்லைன்னா நல்ல முடியாது. மோசே தான் சொன்னான், இவ்வளோ பெரிய ஜனத்தை நான் எகிப்திலிருந்து வெளியே கூட்டிகிட்டு இந்த இடம் வரைக்கும் நீர் என் கூட இருந்தீர், இப்போ புதிதாக நான் தூதனை அனுப்புவேன்னு சொல்கிறீர். நான் இதுவரைக்கும் உம்மை நம்பி வந்துட்டு இனி தூதனை நம்பி போக முடியுமா? நீர் வரலைன்னா என்னை விட்டுருமா? இந்த ஊழியத்தில் நம்ம கூட யார் வரணும்? தேவன் நம்ம கூட இல்லை அப்படின்னா அந்த ஊழியத்தை நம்ம வைண்டப் பண்ணுறது தான் நல்லது. நம்மளால் செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் ஏன் வஞ்சனைக்குள்ளே போகிறாங்க? வஞ்சிக்கப்படுவதற்கு மெயின் ரீசனே அவரவர்கள் தங்களுடைய அறிவையும் புத்தியையும் திறமையையும் பணத்தையும் முன்னிறுத்துகிறார்கள். அவர்களுக்கு தேவன் வேண்டாம். நமக்கு தேவன் இல்லை அப்படின்னா நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. நான் 13 வருஷம் இந்த போதகர்களுக்கு போதிக்கிற அந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதை நான் நிச்சயமாக சொல்கிறேன், படிப்பு அறிவினால் அல்ல. நான் டாக்டரேட் படித்ததுனால உங்கள் நடுவில் நான் நிற்கலை, அல்லது கிட்டத்தட்ட 54 வருஷம் கர்த்தருக்குள்ளே நம்ம நிற்கிறோம், இந்த ஊழியத்தில் இருக்கிறோங்கிறதுனால உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். இன்றைக்கி காலையிலையும் சில மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து எனக்கு வேண்டிய அறிவையும் புத்தியும் தாரும். இன்றைக்கி காலையில் கூட என்கிட்ட தேவையில்லாத அன்வான்ட் ஹேபிட்ஸ் எது இருந்தாலும் என்னை விட்டு அகற்றிருந்தால் என்னை சுத்தப்படுத்தும். இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான், குளிக்கும்போது கூட ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த ஒரே உமக்கு பிரியமில்லாத எந்த ஒன்றும் என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு தான் வந்து நிற்கிறோம். எனக்காக சபையில் ஒரு சிலர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஊழியத்துக்காக. ஆகவே ஏன் அப்படின்னு கேட்டால், ஊழியத்தை மட்டும் பணத்தை வைத்து திறமையை வைத்து நம்ம செஞ்சிடவே முடியாது.
ஊழியம் செய்வதற்கு ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம், வேறுபாடு, அழைப்பு, கிருபை. அழைக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பார். அவன் சும்மா இருந்தாலும் அவனை கர்த்தர் பயன்படுத்துவார். ஏன்னா அவன் மேலே என்ன இருக்குது? கிருபை இருக்குது. அதனால தான் நாம் ஒரு சிலர் செய்கிற ஊழியத்தை பார்த்து நம்ம காப்பி அடிக்க முனைக்கிறோம். அப்படி காப்பி அடிக்கும்போது தோற்று போகிறோம். ஏன்? அவங்களுக்கு அது கர்த்தர் கொடுத்த கிருபை, நமக்கு இல்லை. நம்ம கிருபை எது? நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாக போயிடக்கூடாது. அது ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை ஒன்று கூட விருதாவாக போக்கடிச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுது, கிருபையை விருதாமாக போக்கடித்தவர்கள். அப்போ அந்த கிருபையை விருதாவாக போக்கடித்தால் ஒன்றுக்கில்லாத நபர்களாக மாறிவிடுவோம். கிருபையை யாருக்கு கர்த்தர் கொடுக்குறாரோ அவங்கள கர்த்தர் தன் கையில் வைத்து பயன்படுத்த விரும்புகிறார். அவர்களை அவருக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். எங்க? பரலோகத்துக்கு. இப்போ இன்றைக்கு இந்த காலகட்டங்களில் பரலோகத்துக்கு போகணுங்கிற கான்செப்ட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நித்தியத்தை குறித்த கான்செப்டே இல்லை, பேசுறது இல்லை. நித்தியத்தை பற்றி பேசுறது கிடையாது. பாவத்தை குறித்து பேசுவதில்லை. பரிசுத்தத்தை பற்றி பேசுறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த நியாய தீர்ப்பை குறித்து பேசுவதில்லை. நம்மளெல்லாம் ஆண்டவர் சும்மா வைக்கல, இதெல்லாம் பேச சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்னா இதை நம்ம இன்றைக்கி பேசுறதில்லை. மனமாற்றத்தை குறித்து, ரிப்பெண்டன்ஸை பற்றி இன்றைக்கி பேசுகிறதே இல்லை. பாவ மன்னிப்பை குறித்து பேசுவதில்லை. எதெல்லாம் பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு நமக்கு பிரயோஜனமானதோ அதையெல்லாம் ஊழியக்காரன் வாயிலிருந்து சாத்தான் பிடிக்கிட்டான். இன்றைக்கி ஊழியக்காரங்க வாயில் பேசுகிறது எல்லாமே செழிப்பு, ஆசீர்வாதம், உயர்வு. நமக்கு உயர்வு என்ன தெரியுமா? அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. அதுதான் நம்ம மோட்டிவ். நம்ம தேறினவர்களாக இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் தேறினவர்களாக மாற்றணும். இதுதான் நம்முடைய மோட்டிவ். இதை தவிர்த்து இன்றைக்கு பிசாசு அப்படியே நம்முடைய வழியை மடைமாற்றம் செய்து தவறான வழிக்குள்ளே கொண்டு போயிட்டான். உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் பணமும் காசும் இது நமக்கு ஊழியத்துக்கு உதவுமானாலும் பிழைக்கிறதுக்கு உதவுமானாலும் அதிகமாக நான் பார்த்ததே இந்த 54 வருஷ அனுபவத்தில் அநேக பரிசுத்தவான்களை காவு வாங்கினது பணம். பணம் நமக்கு தேவைக்குத்தான் தேவை, அவசியத்துக்கு தான் வேணும். அதுக்கு மிஞ்சி நம்ம கையில் பணம் இருந்தால் அது நம்மளை அழிச்சிடும். அது ஒரு நல்ல பாம்பு, விஷம் நிறைந்தது. இப்போ நமக்கு நம்முடைய மோட்டிவ் எல்லாம் ஊழியத்தில் பணம் சம்பாதிக்கணுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஊழியத்தில் பணம் எதுக்கு தேவை? நம்மளை பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு தேவை. ஊழியத்தில் பணம் நிறைய பணம் இருந்ததுனால பரிசுத்தமான ஆகியிருக்கிறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி யாரையாவது சொல்லுங்கள் பார்ப்போம். கஷ்டப்பட்டாங்க, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மாதிரி சீமானா கர்த்தர் என்னை ஆக்கியிருக்காரு. நான் கோடீஸ்வரனாக இருக்கிறேன், அதனால் நான் இப்போ ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொன்னேன். ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி எங்கேயாவது உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருந்தா சொல்லுங்கள். நான் பார்க்கல, நான் வர கேட்குறேன். எப்படி? யாராவது அப்படி பார்த்துருக்கீங்களா? இதுவரைக்கும் 54 வருஷத்தில் நான் பார்க்கல. அரை நூற்றாண்டு என் லைஃப் கடந்து போச்சு. நான் 4 வருஷம் தான் விசுவாசியாக இருந்திருக்கேன். பியூசி, பிஏ, இந்த 3 வருஷம். அதுக்கப்புறம் நான் பாஸ்டர். அப்போ 50 வருஷம் பாஸ்டராக இருந்தால் நான் சொல்கிறேன், பணம் பெருகினதுனால, வசதிகள் பெருகினதுனால பரிசுத்தம் பெருகிச்சு அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை, நான் பார்க்கலை. அதனால தான் இந்த பணத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் ஊழியத்தில் பெரும் பணக்காரர்களோடு சேராமல் இருப்பது நம்ம பரிசுத்தத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, நிறைய எந்த வழியிலையாவது பணம் வரட்டும் அப்படின்னு சொல்லி பணம் வருவதற்குரிய ஒரு ஊழியத்தை செய்வது அல்லது அதை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்றை நடப்பிப்பது என்பது நம்முடைய விழுகைக்கு அது அஸ்திவாரம் போட்டது போல் ஆகிவிடும். அது நம்மளை பரிசுத்தத்தில் நிறுத்தாது. நான் அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால், 55 வருஷத்துக்கு முன்னால்
இருந்த பரிசுத்தவான்களை, இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களையும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கவா? வேதம் சொல்லுது நம்ம எல்லாரையுமே யாரு? பரிசுத்தவான்கள் அப்படின்னு அழைக்க. அந்த வார்த்தைக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா? பரிசுத்தமான் என்று நம்மை அழைப்பதற்கு am I worthy to be called as a saint? நான் அடிக்கடி என்னை சிந்திச்சு பார்ப்பேன். என்னை பரிசுத்தமான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்த, நம்ம படிப்பு திறமை அப்படி இப்படி இந்த ஊழியம் செய்கிற அந்த ஊழியம் அதெல்லாம் அறிமுகப்படுத்துறதை விட நாம் அறியப்பட வேண்டியது ஊழியத்தினால் அல்ல, நம்முடைய ஜீவியத்தினால். அல்லேலூயா. வரத்தினால் அறியப்பட்டவர்கள் எல்லாம் விழுந்து விடுவார்கள், ஆனால் கனியினால் அறியப்பட்டவர்கள் எல்லாம் நிலை நிற்பார்கள். கனி கொடுக்காத மரம் என்ன செய்யப்படும்? வெட்டுண்டு அக்கினியிலே. வேர் அருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, பிரைஸ் லார்ட். இப்போ பணங்கிறது வந்து திருச்சபையின் மூலமாய் ஆண்டவர் வந்து கொடுக்கிற பொழுது, அந்த பணம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற பொழுது அது நமக்கு பரிசுத்தத்துக்கு நேராக தான் வழிநடத்தணும், இல்லை இந்த பணம் பிசாசு மூலமாகவும் போதகருடைய கையில் வந்து சேர்கிறதா? பணம் ரெண்டு வழியில் வரும் பாஸ்டர். ஒன்று, பிசாசும் பணத்தை கொடுப்பான். திருச்சபைக்கே நீங்கள் போகாதீங்க. உங்கள் திருச்சபையில் இயேசு இருந்தாருன்னா அந்த திருச்சபை இயேசு மூலமாக பணம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திருச்சபை பிசாசு கையில் இருந்துச்சுன்னா அந்த திருச்சபையில் வர்ற வருமானம் அது பிசாசு மூலமாக கொடுக்கப்படுகிறது. இது ரெண்டையும் நம்ம தெளிவாக புரிந்து, how to identify இது வந்து பிசாசனால் கொடுக்கறதானா தேவனால் கொடுக்கப்படுகிறதா? எந்த சபையில் இயேசு உயர்த்தப்படுகிறாரோ, எந்த சபையில் இயேசு இருக்கிறாரோ அந்த காணிக்கைகள் எல்லாமே கர்த்தரால் கொடுக்கப்படுவது. அதை நீங்கள் வாங்கி செலவு பண்ணும்போது நெஞ்சில் பயம் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சபையை ஆளுகிறது யார்? நம்ம சபையில் யாருக்கு சிங்காசனம் போட்டிருக்கோம்? கர்த்தருக்கா? பாருங்க, அந்தி கிறிஸ்து, இப்போ அந்தி கிறிஸ்துனுடைய ஆவியை நடமாடிக்கிட்டு இருக்கு. அல்டிமேட்டாக கடைசி அந்தி கிறிஸ்து என்ன செய்வானா? தேவாலயத்தில் தேவனை போல அமர்ந்திருப்பான். அன்றைக்கு தேவனை போல அமர்ந்திருப்பதற்கு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் திருச்சபையை சிதைத்து கொண்டே வருகிறான். நம்ம சபையில் ஆவியானவர் அசைவாடுகிறதுக்கும் பிசாசு அசைவாடுகிறதுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். திருச்சபைக்குள்ளே 100 பேர் 200 பேர் கூடி இருக்கிற இடத்துல ஒரு ஆளுக்குள்ளே பிசாசு வந்தால் அவனால் அங்கே இருக்க முடியாது. அவன் ஸ்க்ரீம் பண்ணுவான், சத்தம் போடுவான், அது ஏதாவது ஒன்று நடக்கும். அவனால் அங்கே இருக்க முடியாது. ஏன்னா அங்கே தேவன் இருக்கிறார். அப்போ தேவன் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த திருச்சபை பரிசுத்த சிந்தையோடு. அதனால தான் தசமமாக கொடுத்தாலும் சரி, காணிக்கை கொடுத்தாலும் சரி, முதற் பலனை கொடுத்தாலும் சரி, அல்லது விளைச்சலின் முதல் பலனை கொடுத்தாலும் சரி, வேலையின் முதற் பலனை கொடுத்தாலும் சரி, எந்த ஒன்றை கொடுத்தாலும் இயேசுவின் மேலே உள்ள அன்பினால் கொடுக்கப்படவில்லை என்றால் அது பாவம். நிர்பந்தத்தினாலேயோ கொடுக்கணுமேங்கிற கட்டாயத்தினாலேயோ என்ன செய்யக்கூடாது? தசமபாகமோ காணிக்கை சபையில் வந்து இப்போ தசமாக கொடுக்காட்டினா உனக்கு சாபம் வந்துடும், காணிக்கை கொடுக்காட்டினா உனக்கு சாபம் வந்துடும். சாபம் போடுகிற பொழுது அவங்க அப்படி கொடுக்கும்போது அந்த காணிக்கை அது போதனையே தவறு ஃபஸ்ட்டு. அது ஓகே, தவறு ஓகேங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுறோம். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ கொடுக்கலன்னா உனக்கு பாருங்க, கொடுக்காதவன் நல்லா இருப்பான், கொடுக்காதவன் நல்லா இருப்பான். அப்போ அவன் கம்பேர் பண்ணி பார்ப்பான். அவனுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான். நீங்கள் கிறிஸ்துவில் அன்பு வைத்தால் அவருடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ளுவீங்க. கற்பனையை கைக்கொள்ளும்போது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நடப்போம். கர்த்தருக்கு கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகமே பழைய ஏற்பாட்டு உபதேசம் தான். தசமபாகத்தை புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் மறுரூபப்படுத்திட்டார். எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்பது. அன்புனால் கொடுப்பது என்பது அளந்து கொடுக்காது. நமக்கு என்ன தகுதி இருக்கும் அந்த தகுதியின்படி நம்ம கொடுப்போம். தசமபாகம் என்பது ஆண்டவர் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு அளவை குறித்திருந்தார். ஏனென்றால் அந்த தசமபாகத்தோட ஏகப்பட்ட பலிகளை அவங்க செலுத்தணும். இன்றைக்கி அந்த பலியெல்லாம் அபாலிஷ் ஆயிடுச்சு, அதெல்லாத்தையும் கர்த்தர் நீக்கிட்டார். அவர் கிருபாதார பலியாக ஒரே பலியாக சிலுவையில் ஜீவனை கொடுத்து விட்டார். ஜீவனை கொடுத்தவருக்கு நாம் என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாதா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அளந்தா செய்வோம். எப்பெல்லாம் நம்ம அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ அதுபோல் தேவன் பேரில் அன்பு வைத்தால் உங்களுக்கு எப்பெல்லாம் வருமானங்கள் வருதோ அப்போல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அந்த கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கைகளும் தசமபாகமும் அவருக்கென்று பரிசுத்தமாக அது பயன்படுத்தப்பட வேண்டும். அதான் காணிக்கை என்பது. காணிக்கைன்னு எடுத்து வச்சிட்டோம்னா அது பரிசுத்தம்.
தசமாம்னு எடுத்து வச்சுட்டா அது பரிசுத்தம். அதை நீ திரும்ப எடுக்காத. அப்படி நீ எடுத்தீங்கன்னா 1/3 கூட்டி கொடு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும்போது நீ கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்துக்கும் நீ தசமாம் கொடுக்க. ஆனால் உன் இருதயம் வந்து எப்படி இருக்கு? இப்போ இங்கே கொடுக்கறத விட கொடுக்கும் விதத்தை வலியுறுத்துகிறார். எப்படி நம்ம கொடுக்கணும்? இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா நான் நிர்பந்தத்தில் நான் வரல. இந்த ஊழியங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000-60,000 ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்னா யாரும் என்னை நிர்பந்தப்படுத்தினதுனால, யாரும் எனக்கு கொடுத்ததுனால நான் வந்து செய்யலை. இது எனக்கு மாறம், தரிசனம். இது என் லைஃப் லாங் விஷன். அப்போ எனக்கு பலன், ட்ராவல் பண்ண பலன் இருக்கிற வரைக்கும், பேசுறதுக்கு பலன் இருக்கிற வரைக்கும், ஒரு 2 பேர் என்னை தூக்கி காரில் வச்சா கூட உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துடுவேன். ஏன்னா கீழே இருந்து படியில் நான் இப்போ நடந்து வரோம், அப்போ தூக்கிட்டு வரணும். தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சாலும் பேசலாம். ஏன்னா நமக்கு உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்ய வேண்டும். மோசே அவனுக்கு பலன் இருந்தது. நேபமலையில் ஏறுவதற்கு அவனுக்கு பலன் இருந்தது. அந்த பலத்தில் அவன் மேலே ஏறி போனான். உனக்கு ஊழியம் முடிஞ்சுப்போ போதும், நீ என்னை பரிசுத்தம் பண்ணாததுனால நீ அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியாது, நீ வந்துரு, ஏன் கூட வந்துரு. அது எதுக்கு அடையாளம்? இது வரைக்கும் நம்ம நடந்து வருகிறோம். நாம் வந்து விசுவாசிக்காமலும் அவிசுவாசப்பட்டு பரிசுத்தம் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா எங்கே போக முடியாது? கானானுக்குள்ளே. அந்த கானானுக்குள்ளே போகிறது தான் பரலோகத்துக்குள்ளே போகிறது. அப்போ நம்ம இந்த அவங்கள கானானுக்குள்ளே போக வேண்டான்ட்டார், நம்மளை பரலோகத்துக்குள்ளே வர வேண்டான்றாரு. எல்லை மீறி ஊழியம், இயேசுவுக்கு ஊழியம் செய்தாலும் சொன்னபடி செய்யலைன்னா, ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுத்து 50,000 ரூபா சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வேலை செய்ய முடியுமா? அவன் கம்பெனிக்காரன் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கானா அதன்படி தான் நம்ம செய்ய முடியும். நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியும். அதெல்லாம் ஆண்டவர் இருக்காரான்னு தெரியணும்ல. கை தட்டுறதுல ஆண்டவர் இருக்காரா? பாட்டு பாடுறதுல, ஒர்ஷிப் பண்ணுறதுல ஆண்டவர் இருக்காரா? பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் இருக்காரா? அந்த பிரசங்கத்தை ஆண்டவர் நடத்துகிறாரா, நீங்கள் நடத்துதேடா, அல்லது பிசாசு நடத்துதானா? அழகாக தெரியுமே. பிரசங்கத்தை இயேசு நிகழ்த்தினார்னா இயேசு அதில் மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம். இயேசு நடத்தலை அப்படின்னா சாத்தானையும் நம்மளையும் நம்ம செஞ்சதையும் பீத்திக்கிட்டே இருப்போம். அந்த பீத்தல்லேருந்தே தெரியும் நம்ம யார் நடத்துகிறா. நம்ம தான் நடத்துகிறோம் அல்லது பிசாசு நடத்துகிறோம். கன மகிமை யாருக்கு போகுது? வசனத்தின்படி பிரசங்கம் இருக்கா? கண்டித்து உணர்த்துகிறாரா? அவர் தான் ஆவியானவர். கண்டித்து உணர்த்துகிறாரா? அப்படி கண்டித்து உணர்த்தினால் அது ஆவியானவர். ஆவியானவர் பாஸ்டர் திட்டிகிட்டே இருக்காருன்னு சொல்கிறாங்களே. பாஸ்டர், நீங்கள் ஆவியில் திட்டுறதுக்கும் மாம்சத்தில் திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் மாம்சத்தில் திட்டினீங்கன்னா ஜனங்களுக்கு திட்டுற மாதிரி இருக்கும், அவங்க உங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆவியில் நீங்கள் திட்டினீங்கன்னா அவங்க அதை வரவேற்பாங்க, ஏன்னா அவங்க இருதயத்தில் குத்தும். ஆவியானவர் இருதயத்தில் குத்துவார். நிறைய ஊழியக்காரங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, கிழிப்பாங்களே ஒழிய தைக்க தெரியாது. சிலர் தச்சிருவாங்க, மருந்து போட தெரியுது. பிரசங்கத்தினுடைய துவக்கத்தில் எடுத்து ஆப்ரேஷன் நடக்க கிழிக்கிறோம். பிரசங்கத்தினுடைய முடிவில் வந்து நீ இப்படி செய்தால், நீ கர்த்தருக்காக வாழ்ந்தால், நீ உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னோடு கூட இருப்பார். இவ்வளவு நேரமும் நீ அக்கிரமம் பண்ணினால் கர்த்தர் உன்னோடு இருக்க மாட்டார். நீ தவறு செய்தால் கர்த்தர் உன்னை விட்டு விலகி விடுவார். நீ பாவம் செய்தால் கர்த்தர் உன் கூட இருக்க மாட்டார், அது உனக்கு சாபம். அப்படி எல்லாம் பேசுகிறோம். முடியும் போது என்ன சொல்கிறோம்? நீ மனம் திரும்பி இதை விட்டு விலகி நீ கர்த்தருக்குள் வாழ்ந்தால் கர்த்தர் உன்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார், உன்னை கையில் ஏந்தி சுமப்பார். இதான் என்னது? தைக்கிறது. உன்னை ஒரு நாளும் அழிய விட மாட்டார். நீ கர்த்தருடைய கையில் ஒரு அலங்காரமான முடியாக இருப்பாய், அதான் மருந்து போடுறது. அப்போ நம்ம நீ எப்படி, நீ இருக்கிற லட்சணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். மனம் திரும்பினா உனக்கு என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிடுறோம். மனம் திரும்பி நீ சீர் பொருந்தினால் உன்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்றும் நாம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ கிழிக்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம், அப்புறம் தைக்கிறோம், அப்புறம் கடைசியில் என்ன செய்கிறோம்? மருந்தை தடை விட்டுறணும். இப்போ நீங்கள் ஏசினதை அவங்க மனசில் வைக்க மாட்டாங்க. ஏசினதை இப்போ ஆண்டவர் பேசலை, நீங்கள் சுயத்தில் பேசுகிறீங்க. நீங்கள் சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இடிக்கணும், பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால நம்முடைய வார்த்தைகள் கடினமாக, ஆவியானவர் கடினமாக பேசினாலும் ஜனங்கள் உணர்த்தப்படுவார்கள், உணர்வடைவார்கள். வேதத்தில் இதுக்கு நிறைய இருக்குது.
அந்த வசனத்தை தானே நம்ம பேசுகிறோம். பேசுகிறோம் என்று நினைத்து கொண்டு மாமிசத்தில் ஸ்ட்ராங்காக பேசினா அங்கே பிரச்சனை வரும். ஆனால் ஆவியானவர் பேசினார் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வராது. ஆவியானவர் பேசினாருன்னா தான் ஒன்றும் அந்த அங்கே பிரச்சனைக்கே வழி இல்லையே. அப்புறம் பேசினாருன்னு நீங்களாக நினச்சிக்கிறது தான் சொல்ல வரீங்களா? அதாவது தேவன் பேசுகிறாரா, மனுஷன் பேசுகிறானா, சாத்தான் பேசுகிறானா? நான் வந்து ஒரு சபையை பொறுப்படுத்துருக்கிறேன். அந்த சபையான அது அப்போ என்னென்னா, ஒரு சில பேர் இப்போ விசுவாசிலாம் ரொம்ப சத்தம் போட்டால் காணிக்க தசமானம் தரமாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொன்ன நான் கடிந்து கொண்டு பேசினேன். எப்போவுமே மேக்ஸிமம் கடிந்து கொண்டு தான் இருக்கும். பரலோகம், பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. ஆனால் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால அவங்க என்னை பகைக்கலை. அதுக்கு பிறகு ஆவியானவர் பேசுனதுனால நான் அந்த சபையை பொறுப்பெடுக்கும் போது வந்த காணிக்க மாதத்துக்கு 1000 ரூபா, இன்றைக்கி 20,000 ரூபா. வர்றது 20 பேர் தான். ஆனால் தசம்பாகம் காணி கொடுக்குறது மட்டும் இல்லை, பயபக்தியாக இருக்கும். ரொம்ப கடினமாக இருந்தாலும் அந்த ஆவியானுடைய வார்த்தை கேட்கும்போது நம்மளை அவங்க பகைக்கெல்லாம் நேசிக்கிறாங்க. அதுதான். ஏன்னா அந்த வார்த்தை வந்து ஆவியானவர் கொடுக்கணும். ஆவியானவர் கொடுக்காம நம்மளே ரொம்ப கடிந்து கொள்கிறோம், கடிந்து பேசுகிறோம், ஆவியானவர் தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு தாறுமாறாக பேசிடுவோம். இயேசு கிறிஸ்து ஆவியில் தான் பேசினார். அவர் பேசினதுனால எந்த பரிசுத்தமும் குறைச்சலாகலை. சீஷர்களை கடிந்து கொண்டார். நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்க. அதே இது இன்றைக்கி நம்ம எப்படி சொல்லுவோம், இருக்க இஷ்டம்னா இருப்போம். இட்ஸ் அ வூண்டிங் பேர்ட். ஏசு அதைத்தான் சொன்னார். ஏசு சொன்னதனுடைய அர்த்தம் வந்து லோக்கல் லாங்குவேஜில் வந்து இருக்குன்னா இருங்க, போகணுன்னா போங்க, நீங்கள் போகணும் விரும்புறீங்களா போங்க, அதான் அர்த்தம். பட் அவர் சொன்ன விதம், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? இல்லை ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? அப்போ ஆவியானவர் பேசுகிறதுக்கும் மாம்சத்தில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? பெருத்தருத்தி. ஆவியானவர் பேசினா பரிசுத்தம் கூடும். நம்ம ஆவியானவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வச்சு கிளின்னு கிழிச்சிருவோம். எப்படி? ஆவியானவர் நம்ம கூட பேசணும்னா அவர் சமூகத்தில் போய் மணிக்கணக்காக காத்து கிடக்கணும். நேரமே இல்லைன்னா அப்போ நீங்கள் பேச வேண்டியதான். யார் மூலம் ஆண்டவர் பேசுவார்னா, the one who is coming and being with him. யார் வந்து அவரோடு நேரத்தை செலவு பண்ணுறாங்களோ, பிதாவோடு இயேசு கிறிஸ்து நேரத்தை செலவு பண்ணார். அந்த பிதாவோடு இருந்த ஐக்கியத்தை பரிபாலித்து கொண்டே வந்தார். நான் என் சுயமாக ஒன்றையும் நான் பேசவில்லை. எனக்கு பிதா அருள்வதையே நான் பேசுகிறேன். எப்போ பிதா அருள்வார்? இப்போ நான் வந்து பேசுகிறேன், நிறைய நேரங்கள் நான் பார்க்குறேன். 3 பக்கம் 5 பக்கம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். அதுலேருந்து ஒரு 2 லைனை தான் எடுத்து 3 மணி நேரம் பேசியிருப்பேன். நேரம் முடிஞ்சு போயிடும். திரும்ப நான் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எழுதுகிற ஃபீட்பேக்கில் இருந்து தான் நானே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுதான் தம்பி ராபர்ட்டை மூச்சு விடுறது முதல் கொண்டு எழுதி வைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் நோட்ஸில் இருந்து பேசலை, எனக்கு தெரியும். இங்கே வந்து நின்ன உடனே ஆவியானவர் என்னை கொண்டு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த போக்கில் அப்படி போயிட்டே இருப்போம். நீங்கள் கேட்குற கேள்விக்கும் பதில் வரணும். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் இதுக்கு செலவு பண்ணுறீங்க. இந்த கூட்டம் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஒரு நாள் தேவ சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் 3 மணி நேரம் இருக்கிறோம் அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ 5.5-6 மணி நேரம் இந்த கூட்டத்துக்காக மட்டும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. நான் இந்த கூட்டத்துக்காக எவ்வளோ தூரத்துலேருந்து நான் வரேன். எனக்கு பிரயாணம் மட்டுமே 7 மணி நேரம். 7 மணி நேரம் நான் பிரயாணம் பண்ணி வந்து உங்களுக்கு நான் 2 வார்த்தையை கொடுக்குறேன் அப்படின்னா என் மூலம் கர்த்தர் பேசலைன்னா நான் அலைந்தது வேஸ்ட்டு, பிரயாணம் பண்ணது வேஸ்ட்டு, முயற்சித்தது வேஸ்ட்டு, டீசல் வேஸ்ட்டு, எல்லாம் கரியாக போயிடும். உங்களுடைய டெக்கரேஷன் அலங்காரத்தை விட ஜனங்களுடைய இருதயத்தை அலங்காரப்படுத்துறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. ஒரு மரத்தடியில் உட்காந்து கூட கர்த்தர் பேசி நம்ம பேசிடலாம். இப்படி ஸ்க்ரீனெல்லாம் போட்டு வச்சு கர்த்தர்னா என்ன செய்ய? புகை போட்டு ஸ்க்ரீனை போட்டு லைட்டை போட்டு ஃபோக்கஸ் லைட் வச்சு ஃப்ரண்ட் லைட் போட்டு எல்லாம் பண்ணி கர்த்தர் இல்லைன்னா என்ன செய்ய? எது அவர் இதெல்லாம் போட சொன்னாரா? அவரே நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னாரு. மக்கள் எதிர்பார்ப்பதை நிறைவேற்றினால் மக்களுக்காக நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு போங்க. கர்த்தரையும் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. கர்த்தர் வந்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் ஜீவனை கொடுத்தாரே ஒழிய நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் ஜீவனை கொடுக்கல. அவர் ஜீவனை கொடுத்தது எதுக்காக? ஜனங்களை நம்ம பரிசுத்தத்துக்குள்ளே வழிநடத்தி இங்கே வந்து பிரசங்கம் கேட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும், வேலையில் பிரச்சனை இருக்கும், பணத்தில் பிரச்சனை இருக்கும், சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்த வாரமும் திரும்பி அவங்க ஆலயத்துக்கு வரணும், அதுக்கு உற்சாகமான வார்த்தைகளை பேசணும். அதுக்கு தான் ஆலயம், அதுக்கு தான் சபை.
இங்கே வந்து எல்லாத்தையும் உட்காந்து இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டுருக்கனால மாலையெல்லாம் தொங்க விட்டுருக்கு, சேர்லாம் நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிறதுக்கா? அதுக்கு இல்லையே. ஆத்தும ஈடேற்றத்துக்காக, ஆத்தும விருத்திக்காகத்தான் சபை நடத்திக்கிட்டு இருக்கோம். நடத்துறதுனால அவருக்கு கொடுக்குற காணிக்கையை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம 4 பேருக்கு பங்கிட்டு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் மோட்டிவ். நம்ம என்ன செஞ்சாலும் செய்வதனுடைய மோட்டிவ் என்ன, எதுக்காக நம்ம செய்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அவர் நோக்கத்தை தானே கத்தர் பார்க்குறாரு. பழைய ஏற்பாட்டில் தசமாங்களை கொடுங்க, காணிக்கையை கொடுங்க, முதற் பலனை கொடுங்க, எல்லாத்தையும் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அதையும் செய், இதையும் விட்டு விடாது. இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது 2 மடங்கு நம்ம செய்யணும். 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு. இப்போ நம்ம தசமாகம் கொடுக்கணும், தசமாகத்தை விட நம்ம காணிக்கை வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ நான் வந்து தசமாகத்தை விட காணிக்கை அதிகமாக கொடுக்குறேன், மிஷினரி காணிக்கை அதிகமாக கொடுக்குறேன், ஊழியங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன். தசமமாக கத்தருக்கு கொடுக்குறோம், ஊழியத்துக்குள்ளதும் கத்தருக்கு தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து வரவை பார்த்து நம்ம கொடுக்கறது இல்லை, நமக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ நம்ம கொடுக்குறோம். அது நம்ம கையில் பணத்தை கட்டி வச்சுக்கிட்டா ஊழியம் செய்கிறோம் இல்லை, வர வர ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஊழியத்துக்கு தகுந்த மாதிரி கத்தர் என்ன செய்தார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த மைக்கை எடுத்து பேசுங்க, இந்த கேள்விகள்லாம் எழுதுப்பா. அதாவது ஒரு 2 நல்ல ஒரு சோதனை, ஒரு சின்ன சந்தேகம். அதாவது வந்து இப்போ விசுவாசிகள் தசமபாகம் கொடுக்காங்களா, நானே கத்தருக்குரியவன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ஆண்டருக்குரியவன் தான், நான் தசமபாகம் கொடுக்கணுமா? ஊழியக்காரன், ஊழியம் செய்கிறேன், நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக ஆண்டருக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்களா ஒப்பு கொடுக்காமல் இருக்கீங்களா, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. வேதம் சொல்லுது 10ல் 1 கத்தருக்கு கொடு. புதிய ஏற்பாட்டில் வரும்போது நான் ஊழியக்காரனாலும் சரி, நான் விசுவாசியானாலும் சரி, எல்லாருக்கும் வேதம் ஒன்று போல தான் போதிக்கிறது. அதில் ஊழியக்காரனுக்கு சில விஷயங்களை அதிகமாக சொல்லுகிறது. அப்போ காணிக்கை தசமபாகம் கத்தருக்கு கொடுத்தல் என்பது, அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை 100க்கு 100 கத்தருக்கு அர்ப்பணித்திருந்தாலும் சரி, உங்கள் கையில் கத்தர் கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு கத்தர் தருகிறத நீங்கள் அதிலிருந்து எடுத்து எதை கொடுங்க, தசமபாகத்தை கொடுங்க. நான் என்னையுமே கொடுத்துருக்கேன்னா அப்போ நீங்களே காணிக்கை போட்டுன்னு சொன்னான், உன் கொடுக்கறது கொண்டு இல்லைன்னா காணிக்கைப்பட்டிக்குள்ளே விழுந்துரு அப்படி. இப்போ காணிக்கைப்பட்டிக்குள்ளே விழுந்துரு அப்படின்னா நானே என்னைய கத்தருக்கு அர்ப்பணிச்சிருக்கேன், நானே போய் விழுந்துருந்தேன் அப்படின்னு விழுந்துட முடியுமா? சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு விழுந்துரு, எல்லாத்தையும் செய்யி அப்படின்னா இன்னைக்கு ரிசல்ட் என்ன, நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் கத்தருக்காக செய்வதனால் என்ன ரிசல்ட்டு? பரிசுத்தம் அடைகிறாங்களா? இப்போ நம்ம கையில் நான் ஒரு பேப்பர் கொடுக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அந்த பேப்பரில் வந்து ஆவிக்குரிய கனிகள் 9 எழுதணும். 9 எழுதிட்டு இந்த ஆவிக்குரிய கனிகளில் எத்தனை % ஒவ்வொன்றையும் நம்ம கை கொள்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அதில் போடணும். அன்பு, எத்தனை % அன்பு உங்கள்கிட்ட இருக்குது? சந்தோஷம், எல்லாம் இருக்கும்போது சந்தோஷமாக இருப்போம். ஆனால் சில நேரங்களிலே நமக்கு நிகழ்கிற சில நிகழ்வுகள் அதில் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கிறோமா? வியாதி நேரத்தில், சோதனை காலத்தில், சோதிக்கப்பட்ட வேளையில், நம்ம நினைத்ததுக்கு எதிர்மாறாக நம்ம வாழ்க்கை நடந்த நேரங்களில் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கிறோமா? சமாதானம், நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே சமாதானமாக இருக்கிறோமா? சமாதானம் நம்ம வீட்டில் இருக்கா? இப்போ இதெல்லாம் இச்சை அடக்கம் எத்தனை % நம்மகிட்ட இருக்குது? நம்ம ஒரு டேபிள் எழுதி நமக்கு முன்னால் அதை வைத்தா தான் நமக்கே நம்மளை பற்றி தெரியும். இல்லைன்னா தவிட்டுக்கோழி தன்னையே மெச்சுக்கிடும். தவிட்டுக்கோழின மாதிரி நம்மளையே நம்ம மெச்சுக்கிட்டு, நான் பெரிய ஊழியக்காரன், நான் எல்லாத்தையும் உண்டாக்கிக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம போயிடும். கடைசியில் ரிசல்ட் எங்கே போய் முடியும் தெரியுமா? நம்மளே இந்த உலகத்தில் சீர்கேடுகளை உருவாக்குகிற ஒரு நபராக சாத்தான் கொண்டு போய் நிறுத்திடுவான். அப்படி நிறுத்திட்டோம்னா அவனுக்கு சந்தோஷம். கத்தர் கையில் பயன்பட வேண்டிய ஒரு பாத்திரத்தை தன் கையில் எடுத்து ஆட வச்சு, ஓட வச்சு, பாட வச்சு, கூப்பிட விழ வச்சு ஒன்றுக்கெல்லாமல் ஆக்கணுங்கிறது யாருடைய திட்டம்? அப்போ அந்த திட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இந்த கூட்டத்துக்கு வர்றோம் அப்படின்னா இந்த கூட்டத்தில் இந்த எச்சரிக்கையை பெற்றுக்கொள்ளத்தான் வருகிறோம். இங்கே வந்து நீங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறீங்க? ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஆவியானவர் அதைத்தான் பேசுகிறாரு. அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இப்போ ஆவிக்குரிய கனிகள் 9 இருக்குது. இந்த 9ல் ஒன்றும் நம்ம தேரலையே.
இப்போ வீட்டில் போய் மனைவிகிட்ட பேசும்போது, விசுவாசிகிட்ட பேசும்போது, பிள்ளைகள்கிட்ட பேசும்போது இது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். சரி, அந்த தசமபாகத்தில் இன்னொரு கேள்வி வருது விஷயம். அதாவது இந்த தசமபாகம் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கே ரொம்ப தான் கம்மியாக தான் வருது. அந்த தசமபாகத்தை எடுத்து என்னுடைய ஊழியத்துக்கு கத்திரிக்குன்னு அதை பயன்படுத்தலாமா? அது எப்படி? அது கத்திரிக்கு தானே பயன்படுத்துகிறேன். அந்த இந்த மைக்கில் கேளுங்க, எல்லாருக்கும் கேட்குங்க. இல்லை நீங்கள் கேட்டுருங்க. ஐயா, தசமபாகத்தை குறித்து ஒரு தெளிவான போதனைகளை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் அதை டச் பண்ணுறோம். தசமபாகத்தை அவர் வேண்டான்னு சொன்னதுனால அவர் கேள்வி கேட்கறல, அப்போ கேள்வி கேட்காமல இருக்கணும். இல்லைங்க, நான் வேணான்னு சொல்ல, நல்லா தெரியுற மாதிரி அழகா எடுங்க பாஸ்டர். ஐயா, தசமபாகத்தை குறித்து ரொம்ப அழகா நம்ம போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள வித்தியாசத்தை கூட அறிந்து கொள்றோம். 10க்கு மேல நம்ம கொடுக்கணும் அன்பு நிமித்தம்லாம். இப்போ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஊழியர்கள், இப்போ ஊழியர்கள் ரேஞ்சில் தான் ஐயா கேட்டோம். கர்த்தருக்கு கொடுக்கணும் பாஸ்டர். கர்த்தருக்கு, அதுதாங்க ஐயா, கர்த்தருக்கு டைரக்டா கொடுக்க முடியாது. ஜனங்கள் டைரக்டா கர்த்தர்ட்டே கொடுக்குறாங்க, பண்டகசாலையில கொண்டு வந்து போடுறாங்க. மகிழ்ச்சிங்க. ஊழியக்காரத்தை கொடுக்காங்க. ஊழியக்காரன் யாரிடத்துல கொடுக்க வேண்டும்? சரிங்க, இது பொதுவான கேள்வி. நான் கேள்வி கேட்கறதுனால என்னன்னு யோசிக்காதீங்க, என்ன யோசித்தாலும் அதான் உண்மை. தசமபாகத்தை இப்போ நம்ம ஆவிக்குரிய தகப்பன்களுக்கு கொடுக்கணும். அவங்க இல்லை, ஒருவேளை அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க, இல்லைன்னா அந்த சபையிலிருந்து வரும்பொழுது நம்ம நல்ல விதத்தில் நம்ம அவங்க புரிஞ்சு கொள்ளாமல், ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம பிரித்து வந்திருக்கலாம். இப்போ இந்த தசமபாகத்தை நம்ம யாருக்கு கொடுக்கறது? இது ஒரு பெரிய கேள்விங்க. ஒன்று. ரெண்டாவதுங்கய்யா, ஒருவேளை அந்த ஆவிக்குரிய தகப்பன் நம்மளை விட ஊழியத்தில் நிறைய வருமானத்தை பெற்று அவங்க வசதியாகவே நம்ம விட இருக்கும்போது, ஐயா கேட்ட ரெண்டாவது கேள்வி, நம்முடைய ஊழியத்தின் தேவைகள் இருக்கும்போது அதை நாமே அந்த ஊழியத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாமா? இது இல்லை, எனக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் ஐயா எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறது. மூன்றாவது, இப்போ நான் சில வேலைகளில் என்ன சோதிக்கப்படுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி கொடுத்து கொண்டிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஊழியர்கள் கூடுக வருது. மற்ற தேவையுள்ள ஊழியர்களை பார்க்கும்போது அவங்கள விட இந்த தேவையுள்ள ஊழியர்களுக்கு கொடுத்து உதவினா அது பரலோகம் அங்கீகரிக்கப்படுறதா இருக்குமேனு சோதிக்கப்படுற சோதனைகளும் இருக்கிறது. ஸோ இப்படி இதை தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த 3 கேள்விகள் ஐயா பதில் சொல்லுங்க வசனங்கள்ல. அப்போ நம்ம அதை பற்றி ரிலேட்டடாக பேசுவோம். ஜனங்கள் சபைக்கு வருகிறவர்கள் ஊழியத்தின் தேவைகளை உணர்ந்திருக்கிறார்கள், பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊழியங்களுக்கு தங்களுடைய தசமபாகங்களை பிரித்து கொடுத்தால் அந்த ஜனங்களை மேய்ப்பதற்கென்று, ஆவிகளை நடத்துவதற்கென்று, பாதுகாப்பதற்கென்று வைத்திருக்கிற உங்களுக்கு பிழைப்பு எப்படி நடக்கும்? அப்போ நீங்கள் என்ன உற்சாகப்படுத்துறீங்களா? அவங்க கொடுங்க, ஆவிக்குரிய தகப்பாட்ட கொடுங்க, அதான் நம்ம சொல்றோம். அப்ப நம்ம எப்படி செய்யணும்? எதை போதிக்கிறோமோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அப்போஸ்தலர் பாஸ்டர் ராஜேந்திரன் எனக்கு எல்லா விதங்களிலும் முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து கர்த்தருக்குள் மரித்த ஒரு பரிசுத்தவான். அவர்கள், நாங்க தனி ஸ்தாபனம், குட் நியூஸ் மிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஒரு தனி ஸ்தாபனம். அவர்கள் முன்பு அவங்க ரட்சிக்கப்பட்டது, பைபிள் ஸ்கூல் படிச்சது, அவங்க ஊழியத்தை தோணுனது அசம்பிளிஸ் ஆஃப் காட். பட் இப்போ அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருந்து தனியாக அவர்கள் பிரிந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அதுக்கு அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் தன்னுடைய தசமபாகத்தை அவருடைய ஆவிக்குரிய தகப்பன், அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவங்க, அவங்கள 1 வருஷம் வீட்டில் வச்சு பராமரிச்சு ஊழியத்தில் அனுப்புனவங்க பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸ், அவர்கிட்ட தான் இதை கொடுத்து கொண்டே வந்தாங்க. அவங்க ஏஜி, நாங்கள் குட் நியூஸ் மிஷன். ஆனா தகப்பன் எங்க இருக்கிறாரு? ஏஜில் இருக்காரு. அவர் வசதியா தான் இருக்காரு. இந்த தசமம் போய் அங்க நிறையணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மாதம் கொண்டு போய் பார்த்து கொடுத்து, பாஸ் எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு வருவாங்க. இது நான் 45 வருஷமா நான் கண்ணால கண்ட காரியம். அப்படி கொடுத்து கொண்டே இருக்கும்போது ஊழியத்தின் மிகுதியினால் ஒரு 2 மாதம் அவர்களை போய் பார்த்து தசமம் கொடுக்க முடியல. ஆந்திரா, கர்நாடகா, அந்த மாதிரி சென்னை, இந்த பக்கங்கள் அந்த ஊழியர்கள் நடந்ததுனால டைம் இல்லை, போய் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ஒரு நாள் பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, ராஜேந்திரன் எங்கம்மா வரவே இல்லையே, பசையா அவங்க ஊழியத்துக்கு, ஆந்திரா ஊழியத்துக்கு போயிருக்காங்க. என்னம்மா தசமாகம் கொடுக்கணும்னு இவ்வளவு பெரிய பாஸ்டர் அவனுக்கு தெரியாதா? தசமாகம் கத்திற்கு கொடுக்காம திருவோடு எடுத்து ஊரா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானா? முதல்ல தசமாகத்தை கொடுக்க சொல்லுமா, நான் போன் பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு வச்சுட்டாங்க. கர்த்தருடைய கருத்தில் உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷனுடைய மனைவி இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவங்க இருதயம் என்ன உணர்ந்திருக்கும், எப்படி கோபம் வந்திருக்கும், எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவர்கள்
இவங்க வர்ற வரைக்கும் காத்திருந்து அவங்க வந்த உடனே வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் முதல் வார்த்தை என்னது? உங்க ஆவிக்குரிய தகப்பன் இப்படி ஃபோன் பண்ணி பேசுறாரு, இது நியாயமா? இப்படியா ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு தேவ மனுஷன் இப்படியா பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஒண்ணுமே பதில் சொல்லுது. நேராக போய் குளிச்சுட்டு, நான் வெளியில டீச் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் நீங்க வீட்டுக்கு போயிடாதீங்க, நான் பாஸ் ஆண்ட்ரூஸை பார்த்துட்டு இப்போ உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்பதான் வந்தீங்க, இப்போ உடனே ஓடுதீங்க, நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. 2 மாசம் தசமார்த்தி எடுத்துட்டு நேராக போய் அவரை போய் பார்த்து, பாசியா தோத்திரம், வா ராஜேந்திரன், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ரொம்ப பிஸியா இருக்கியா? ஆமா பாஸ். ராணி எதுவும் சொன்னாலா? சொல்ல போய் தான் நான் உடனே வந்தேன் சொல்லிட்டு, பாசியா ஒரு ஷோ பண்ணுங்க, ஒரு ஜபத்தை பண்ணிட்டு தசமாத்தை கொடுத்துட்டு அடுத்த மாசம் வந்து நான் உங்களோட கொஞ்சம் நேரம் இருந்து நான் பேசுகிறேன், இன்னைக்கு எனக்கு டைம், இப்போ தான் நான் வந்தேன், ராணி சொன்ன உடனே நான் உடனே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எங்கள் ஊழியர் கூட்டத்தில் இதை சொன்னாங்க. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் வந்து என்னைய பார்த்து 2 மாசம் தசமாக கொடுக்காதனால ராஜேந்திரன் திருவூர் எடுத்துட்டு ஊர் ஊரா பிச்சை எடுத்துக்கலை தானே, தசமாத்தை கொடுக்கணும்னு இவ்வளவு ஊழியர்காரனுக்கு தெரியாதா? மண்டையில் என்ன அறிவு இல்லையா? அறிவு இல்லையானா என்ன அறிவு இல்லையா? வேத அறிவு இல்லையா? நான் போன் பண்ண உடனே நான் வந்ததும் நான் பேசணும்னு சொல்லு அப்படின்னு வச்சுட்டேன். உடனே நான் வந்த உடனே 2 மாசம் தசமாத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக போய் அவன் கையில் கொடுத்து சோம் பண்ணிட்டு அடுத்த மாசம் நான் வந்து உங்ககிட்ட உட்கார்ந்து பேசிட்டேன், இன்னைக்கு எனக்கு டைம் இல்லைன்ட்டு நான் வந்துட்டேன். நீயா இருந்தா இதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பான்னு கேட்டேன். நீங்களா இருந்தால் இதை எப்படி கையாண்டிருப்பீர்கள்? என்ன பதில் சொல்லியிருப்பீர்கள்? உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? உங்க உணர்ச்சி வசத்துல நீங்க என்ன பேசியிருப்பீங்க? நான் போயிட்டு கொடுத்துட்டு வந்த உடனே பாசமா வந்து என்ன இப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு திருப்தி ஆயிட்டா? வந்து என்ன எதுன்னு ஒண்ணுமே பார்க்கல, அந்த உடனே ஓடிட்டீங்களே. இது எதுக்குமே அவங்க பதில் சொல்லல. உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு அவங்க இப்ப பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, என்னைய வீட்டில இருந்து ஒரு பொருள் கொடுக்காம வெளியே போக சொல்லிட்டாங்க. நான் வெளியில கிளம்பிட்டேன். பைபிள் ஸ்கூலில் 3 வருஷம் படிச்சு, பாஸ் ஆண்ட்ரூஸ் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. பைபிள் ஸ்கூலில் 3 வருஷம் படிச்சுட்டு கமிட்டியில் என்னை எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் அழுதுகிட்டு வெளியே நின்னேன். கமிட்டியிலேருந்து பாஸ் ஆண்ட்ரூஸ் வந்து, நீ ஏன்டா அழுதுகிட்டு இருக்க, உனக்கு ஆவிக்குரிய தகப்பன் நான் இருக்கேன், இவங்க சொன்னதெல்லாம் பெரிய கணக்கா, நான் என் வீட்டில் கொண்டு உன்னை வைப்பேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி கமிட்டி முடிஞ்ச உடனே என்னை வீட்டுக்கு கூட்டு போய் 1 வருஷம் வச்சிருந்து, அதுக்கப்புறம் என்னை இடையங்குளத்தில் கொண்டு போய் போட்டு, இடையங்குளத்தில் இருக்கையில் உன்னையும் பெண்ணு பார்த்து கல்யாணம் முடித்து இன்றைக்கி நம்ம ஆண்டவர் கிருபை என்ன நல்லா இருக்கும். அவருக்கு ஏசுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஒன்றுமே பேசலை. அந்த போதகர் எடுத்த முயற்சியில் தான் உனக்கு உன்னைய பெண் பார்த்து நீ எனக்கு மனைவியாக இருக்க, அதை நீ மறந்துடாத. 2 மாதம் தசமாக கொடுக்காதது என் தவறு. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் என்ன செய்திருக்கணும், அதை போய் மெனக்கிட்டு கொடுத்துருக்கணும். அது கர்த்தருக்கு. அப்போ நான் இவ்வளவு கர்த்தருடைய கையில் பயன்படுகிற ஒரு ஊழியக்காரன் தசமமாக கொடுக்காம இருந்தால் என்னை ஏசி கண்டிக்கிறதுல என்ன தப்பு இல்லை? ஏசட்டும், அது தெருவோடு எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக அலையதானான்னு கேட்டதான் எனக்கு வருத்தம். அவருடைய நாகரிகம் பேச்சு அப்படித்தான். எனக்கு என் குறையை உணர்த்தணும். அவர் இப்படி பேசியிருந்தாலும் சரி, அது என்ன தசமம் கொடுக்காம இருக்கான், வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் வந்து அதை ஒன்று போல தான் பார்க்குறேன். எனக்கு அது ஒன்றும் பெரிய தகப்பன் எப்படினாலும் ஏசுறதுக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது. பாசம் சரி உங்கள் பாடு, உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் பாடுன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. ரொம்ப நல்லதுங்க. அதை கையாளுகிற விதம் சரி. ஒரு கேள்விக்கு பதில் வந்துட்டா இன்னும் 2 கேள்விக்கு பதில் வரணும். அதையும் இதனுடைய கண்டினியூஷனாக சொல்கிறேன். பாஸ் ஆண்ட்ரூஸு இறந்துட்டார், அதாவது கோமா ஸ்டேஜில் இருக்கார். இவங்க தசமபாகத்தை கொண்டு வச்சுக்கிட்டு சுய நினைவு வரும், கையில் கொடுத்து ஒரு ஜெபம் பண்ண சொல்லலான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. நினைவு வரமாட்டேங்க, அப்படியே அந்த கோமாவிலே இருக்காங்க. அவங்க மகன் அசம்பிளிஸ் ஆஃப் கார்டு ஃபார்மர் சூப்பரிண்டெண்டன்ட் பாஸ் ஆபிரகாம் தாமஸ். அப்போ ஆபிரகாம் தாமஸ் வந்து சிறு வயதாக இருக்கும்போது குளிப்பாட்டி துணி மாற்றி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டவங்க தான் யார், பாஸ் ராஜேந்திரன். இப்போ அவரும் நிற்கிறார் பக்கத்தில். இவங்க வந்து கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, தாமஸு அப்பாவுக்கு இன்னும் நினைவு திரும்ப மாட்டேங்க, சரி நீ இப்படி தசம் பார்த்த அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் அண்ணே உங்ககிட்ட தசமாங்க எனக்கு தகுதி இருக்கா, என்னண்ணே நீங்கள் என்கிட்ட கொண்டு தரீங்க, எப்பா உனக்கு தரல, நான் இது அப்பா கிட்ட கொடுக்க வேண்டியது. அவங்க சுயநினைவற்று இருக்கிறதுனால
நான் இப்போ நீ பக்கத்தில் இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். இது அப்பா அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. சொன்ன உடனே அவர் வாங்கி பயபக்தியாக வாங்கிக்கிட்டார். இறந்துட்டார். இறந்த பிறகு என்னைய ஒரு நாள் கூப்பிட்டாங்க. மனோகர், செங்கோட்டை வரைக்கும் போயிட்டு வரணும், வாங்க போவோம். ஃபஸ்ட் ஜெயராஜை போய் பார்த்துட்டு வரணும். ஃபஸ்ட் ஆண்ட்ரூஸ் இறந்துட்டார். அவர் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். இரண்டாவது ஸ்தானத்தில் இருப்பவர் பாஸ்டர் ஜெயராஜ், அசம்பிளிஸ் ஆஃப் காட்னுடைய ஃபார்மர் சூப்பரிண்டென்டென்ட். அதனால் அவரை போய் பார்த்து இனி அவருக்கு தான் தசமாக கொடுப்பேங்கிறத போய் சொல்லிட்டு வந்துடணும். இன்னும் 2 பேரும் காரில் போகிறோம், செங்கோட்டைக்கு போகிறோம். செங்கோட்டையில் போய் அவர்கிட்ட பார்த்து பேசி ஃபோன் பண்ணுறோம். என்ன ராஜேந்திரன், என்ன அவசரம்? ஒன்றும் இல்லை பஸ், உங்களை பார்த்து பேசணும், நானும் மனோகர் வரோம், வாங்க 2 பேரும் வாங்க. போனோம். மத்தியானம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் டேபிளில். என்ன திடீர்னு வந்துட்டேன் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை பஸ்ஸியா, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் நம்பர் 1 இறந்துட்டார். எனக்கு நிர்வாகம் சொல்லி கொடுத்தது நீங்கள், எனக்கு உபதேசம் சொல்லி கொடுத்தது பாஸ்டர் ஆதாம் துரை. அதனால் இப்போ அவர் இறந்துட்டார், தசமாம் கொடுக்காமல் இருக்க முடியாதுல்ல. ஆவிக்குரிய தகப்பன் இறந்துட்டாருங்கிறதுக்காக தசமாம் கொடுக்காமல் இருக்க முடியுமா? இப்போ அதான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். உடனே அவர் கண்ணில் அப்படி கண்ணீர் தழும்பிட்டு, உடனே இவங்க வந்து அதனால தான் நான் கொடுக்கணுன்னு வந்தேன், நான் இந்த மாதம் கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன், அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு மணி ஆர்டர் வரும். இப்போ மணி ஆர்டருக்கு ரொம்ப கமிஷன் ஆகுமே, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, தோத்துறோம். அப்போ அதை நான் கட்டிக்கிடுதேன், நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட, நீங்கள் பேங்க்லலாம் போய் எடுக்க வேண்டாம், உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பான் மணி ஆர்டர். அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. எங்கள் 2 பேருக்கு நான் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சரின்னு ஜோம் பண்ணி அறுக்கிட்டார், வந்துட்டோம். கொஞ்ச நாள் அவர் இருக்கிற வரைக்கும் தசமாக அங்கே போய்கிட்டே இருக்கு. அதற்கு பின்பு அவர் இறந்து விட்டார். இப்போ 3வது என்ன செய்ய, அதுக்குள்ளே இவங்களும் சிக்காயிட்டாங்க. இப்போ ஒரு நாள் சொன்னாங்க, கோயில்பட்டிக்கு போயிட்டு வந்துடுவோம், நாங்கள் பஸ் ஆதாந்துறையை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். 2 பேரும் பஸ் ஆதாந்துறைகிட்ட போனோம். போய் ராஜேந்திரன் வாங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பஸ்ஸையா, நம்பர் 1 டெட்டாக போச்சு, நம்பர் 2வும் போயிட்டு, இப்போ நம்பர் 3 நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ இந்த அடுத்த மாதத்துலேருந்து தசமாத்தை உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னோடனே, எனக்கா தசமாக கொடுத்தீங்க? ஆமாம் உங்களுக்கு, நீங்கள் உபதேசம் கற்றுக் கொடுத்தாங்க, ஆவிக்குரிய தகப்பனுடைய வரிசையில் 3வது இடத்துல இருக்கிறவங்க நீங்கள், நான் வேறு யாரு கொண்டு போய் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கன்னு அவர் மௌனமாயிட்டார். ஸோ அவர் இறக்குற வரைக்கும் தசமாத்தை பஸ் ஆதாந்துறைக்கு தான் போய் கொடுத்துட்டு, இத்தனைக்கும் அவங்க கேன்சரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று மதுரைக்கு போகும்போது, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது, இல்லை மதுரையிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரும்போது அப்படி நேராக போய் ஒரு 10-1/2 மணி நேரம் அவங்கள பார்த்து கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடும். இல்லை நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, தசமாவும் கொடுக்கணும்னு பைபிளில் இருக்குது, அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதுன்னு இருக்குது. அதே நேரம் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், இதில் எல்லாத்துலேயும் தசமாவும் கொடுத்துக்கிறது மாதிரி அதையும் கொடு, இதையும் விட்டு விடாத, அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி கொடு, உனக்கு எவ்வளவு கொடுக்கணும் தோணுதோ அவ்வளவு கொடு என்றெல்லாம் இதில் இருக்குது. இது புதிய பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இதை என் கண்களுக்கு முன்பதாக செயல்படுத்தின ஒரு பரிசுத்தவானை நான் கண்டேன். அதனால தான் இதை அனுபவமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ உங்கள் 2வது கேள்வி 3வது கேள்விக்கெல்லாம் பதில் வந்துருச்சா? இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் வரல, அதை நான் சொல்லியிருந்தேன். இதே பாஸ்டர் ஆண்ட்ரூஸுக்கிட்ட ஒரு வயதான போதகர் போய்கிட்டு இருக்கிறார் ஆராதனைக்கெல்லாம். அவர் ரொம்ப தடுமாறுற ஸ்டேஜ். ஒரு நாள் அவர் மத்தியானம் ஆராதனை முடிஞ்சு வீட்டில் நான் இருக்கிறேன், இவர் வந்தார். பஸ் வாங்கன்னு அவரை சாப்பிட வச்சு, அப்போ அவர் சொன்னார், வீட்டு வாடகை கொடுக்கல பாஸ்டர் அப்படின்னு. சரி நான் தரேன், கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டு எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் போல். அவர் என்னெல்லாம் விட சீனியர், நான் அவருடைய ஒரு மகன் வயசு மாதிரி வச்சுக்கிடுங்களேன். அவர்கிட்ட நான் கேட்குறேன், பயந்து கேட்குறேன், பஸ் தசம்பாகம் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். பஸ் நான் கொண்டு போய் தசம்பாகத்தை கொண்டு போய் ஆண்ட்ரூஸ்ட்டு கொடுக்க போனேன், நீங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கே கொண்டு வந்து எனக்கு ஏன் கொடுக்கீங்க, நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்னையிலேருந்து நான் கொடுக்கறது இல்லை. பதில் உங்களுக்கு. தசம்பாகத்தை எடுத்து நம்மளே வாயில் போட்டுடலாமா, நம்ம சர்ச்சுக்கு போட்டுடலாமா, நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு பதில். அதில் இருந்து நான் கொடுக்கல அப்படின்னு. அது மகா பெரிய தவறு. நீங்கள் ஒரு கவரில் போட்டு அங்கே ஆராதனைக்கு போகிறீங்கல்ல, அந்த ஆராதனையில் போட்டுருங்க, இல்லையா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அனுப்பி விட்ருங்க. அது நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நீங்களும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அடுத்த மாதத்துலேருந்து நான் அப்படி பண்ணிடுறேன் பாஸ்டர். ஏன்னா அவர் கஷ்டப்படுறாரு. அவருடைய மகன் பாம்பேயில் ஒரு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு, நல்ல இது பண்ணிக்கிட்டு, நிறைய
வேறு வேறு வழிகளிலெல்லாம் பணங்களை வட்டி கொடுத்து சம்பாதிச்சு அப்படி இருக்கிறார், நல்ல வசதியாக இருக்கார். அவர் ஒரு நாள், ஏன்பா இப்படி கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிய, நான் காணிக்க அனுப்பினாலும் வாங்க மாட்டேங்கிங்க, நான் உங்களுக்கு நான் தாரேன், போடா, உன் பணம் எனக்கு தேவையில்லை, நீ என்னைக்கு ரட்சிக்கப்படுத்தியோ எனக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் உன் கையில் காணிக்க வாங்கிக்கிறது, இந்த பணம் என்ன லட்சணத்தில் வருதுன்னு எனக்கு தெரியும், நான் வாங்க முடியுமா? மகன் வசதியாக இருக்கார், மகன்கிட்ட வாங்காமல் கஷ்டப்படுறாரு. அதுதாங்க வேதம், அதான் பைபிள். கஷ்டப்பட்டு பட்டினியாக கிடந்தாலும் சரி, நியாயமான வழியில் வருகிறதை வாங்கினால்தான் நம்ம பரிசுத்தம் கெட்டு போகாது. அதான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது எப்படி நடைமுறையில் இருக்குது. அதை அவர் சொன்ன உடனே, போங்கப்பா நீங்களாச்சும் உங்கள் ஊழியமாச்சுன்ட்டு அவர் போயிட்டார். ஸ்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கார். ஆனாலும் தன் மகன்கிட்ட என்ன செய்யணும், வாங்கணும்னு விரும்பலை. ஏன்? மனசாட்சி இடம் கொடுக்கல. அவன் வட்டிக்கு கொடுத்து வாங்கி அதில் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கான். நீங்கள் பிரசங்கத்தில் தெளிவாக சொல்லிடணும், லஞ்சம் வாங்காத, நீ வட்டி கொடுக்காத, வேசித்தனம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்காத, நாய் வித்த கிரயத்தை போடாத அப்படின்னு உபதேசத்தை கரெக்டாக பேசிடுங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் போய் பின்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பட் சந்தேகம் வந்தால் அதையும் நோட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. இவங்க வட்டி கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரைட், அது நீங்கள் செய்யுங்க. ஆனால் அந்த காசை எங்கே போட்டுறதீங்க, காணிக்கைப்பட்டியில் போட்டுறதீங்க. அப்படி நம்ம என்ன செய்யணும், ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. எங்கள் சபையில் ஒரு சகோதரி இந்த கச்சேரியில் போய் சினிமா பாட்டு பாடுவான். அவன் முன்னால் ரசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பின்மாற்றமாக போய் திருப்பி சபைக்கு வந்தான். ஒரு கச்சேரியில் பாடிட்டு வாங்கிட்டு வந்ததில் கொண்டு வந்து காணியை தசமாவும் கொடுக்கறதுக்காக புருஷன் மனைவி வந்தாங்க. நான் சொன்னேன், ஏமா நீ தசமாவும் கொடுக்க முடியாது, நீ காணிக்கையும் கொடுக்க முடியாது. அப்போ நாங்கள் எப்படி கத்தருக்கு கொடுப்போம்? நீ சம்பாதிக்கிற விதத்தில் கத்தருக்கு கொடுக்கறதுக்கு வழியே இல்லை. இப்போ சினிமாக்காரங்கிட்ட நிறைய கோடி கோடியாக இருக்குது. அவன் நினச்சான்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சபைக்கும் என்ன செஞ்சிடலாம், கட்டி கொடுத்துடலாம், இடம் வாங்கி கொடுத்துடலாம், நமக்கு மாதம் மாதம் ஒரு 5000 10,000 சப்போர்ட் பண்ணலாம். உண்டா இல்லையா? வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, காணிக்கைப்பட்டியில் பரிசுத்தத்துக்கானதை மட்டும்தான் போடணும், வேற பரிசுத்தம் இல்லாததை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம், ஆசாரியர்கள் 30 வெள்ளிக்காசை யூதாஸ்கிட்ட கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க? காட்டி கொடுக்கறதுக்கு. இப்போ அதை வாங்கி அவன் காட்டி கொடுத்துட்டான். தூக்கம் வர மாட்டேங்குது, மனசாட்சி கொல்லுது. நம்மை திருத்துவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் எது? மனசாட்சி. அதான் இருதயத்தை கடினப்படுத்தாத, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்துக்குள்ளே போய் சிக்காத அப்படின்னு அந்த மனசாட்சி இருதயம் இதை ஆண்டவர் நமக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது ஒன்று கொல்லும். நீ அதை சீர்படுத்தலாம், நீ தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அதை நீ அது உனக்குள்ள உயிரோடு இல்லை, செத்து போச்சு அப்படின்னா நீ என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துக்கிட்டு ஆசிரியர்கிட்ட ஓடுறான். ஐயோ, நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, இந்த பாவம் 30 வெள்ளிக்காசு. நீ அந்த 30 வெள்ளிக்காசு யார் கொடுத்தது? அவன் தான் கொடுத்துருக்கான். இப்போ இந்த 30 வெள்ளிக்காசு அவன் வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க? அது அந்த பணம் இப்போ எதுக்காக பயன்படுத்துது? இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு. அப்போ காட்டி கொடுக்கறதுக்காக பயன்பட்டதுனால அந்த பணத்துக்கு பேர் என்ன பேர்? ரத்தக்கரையம். வட்டி கொடுத்து வாங்கினதுனால அந்த பணம் வட்டி பணம். பேசிக் பணயம் பண்ணி சம்பாதிச்ச பணத்துக்கு பேர் என்னது? பேசிக் பணயம். நாய் வித்த கரையம். நாய் வித்த கரையத்தை எங்கே போடாத? காணிக்கைப்பட்டியில் போடாத. நீ நாய் விற்று நீ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அது கத்தருக்கு பயன்படாது. நீ கொள்ளையடிச்சிட்டு வர, அதில் உனக்கு ஒரு பங்கு கிடைக்குது, அதை கொண்டு நீ போடுத, அது கத்தருக்கு பரிசுத்தமானது அல்ல. இப்போ அரசியலில் இருக்காங்க, அந்த அரசியலில் எலெக்ஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு பணத்தை நிறைய கொடுக்காங்க. அதுலேயும் சில விசுவாசிகள் இருக்காங்க. இப்போ அவங்க அந்த பணத்தில் கொண்டு இப்போ இந்த ஏரியாவுக்கு ஒரு 10 லட்சம் வட்ட செயலாளர்கிட்ட கொண்டு கொடுக்காங்க. வட்ட செயலாளர் ரட்சிக்கப்பட்டவர். சரி, 10 லட்சத்துக்கு அவர் என்ன நினைப்பார்? ஒரு லட்சம் என்ன செய்யலாம்? ஏற்கனவே ஊழியம் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு. 1 லட்சம் காணிக்கைப்பட்டியில் போட்டால் பாஸ்டர் கொஞ்சம் குதூகலமாக செலவு பண்ணிக்கிடுவார். நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? போட முடியுமா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன் முடியாது? பணம் தானே. என்னத்துக்காக கொடுக்கப்படுகிறதோ அதை வைத்துத்தான் அந்த பணம் அளக்கப்படும். அப்போ ஏமாத்தினது, கொள்ளையடித்தது, வஞ்சித்தது,
இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கினது, லஞ்சம் வாங்கினது, இந்த மாதிரி உள்ள பணங்களை நம்ம அனுமதிக்க முடியாது. அதனால நமக்கு நஷ்டம்தான். பணத்தில் நஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆனால் நமக்கு ஒரு பியூரிஃபிகேஷன் கிடைக்கும், பரிசுத்தம் உண்டாகும். அதை நம்ம செய்யலை அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது? எது குறையும்? பரிசுத்தம் குறையும். பரிசுத்தம் குறைஞ்சிட்டு காசு இல்லைனாலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கொரட்டை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்க நேரம் கர்த்தர் உங்களோட இருக்கிறத விட அறகுறை வயிறோட சாப்பிட்டுட்டு இல்லை பட்டினி பசியோட இருக்கையில் தேவ பிரசன்னத்தை நீங்கள் நல்லாவே உணர முடியும். அது அனுபவம். அப்போ எதை நம்ம விரும்புவோம்? என்னுடைய சபையில் ஒருவர் ஏடிஎம்கே வட்ட செயலாளர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாரு, ஒரு 1000 ரூபா நினைக்கிறேன். உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் ஜோசப் இது என்ன பணம் அப்படின்னு. இது ஏன் சம்பள பணம் இல்லை, அந்த எலெக்ஷனில் ஓட்டுக்கு கொடுத்த அதை கொண்டு வந்து கொடுப்பேனா உங்ககிட்ட? நீங்கள் ஏற்கனவே பேசுகிறதே என்னை அறுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு மந்திரவாதியாக இருந்து ஒரு கோயில் பூஜாரி, அதில் நிறைய கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தவர். அப்புறம் ஒரு செய்வனை வச்சு அவர் செய்வனையை அவரே எடுக்க முடியாமல் அலைஞ்சு அந்த கோயிலை மூடிட்டு எவனாவது நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 குட்டிச்சாக்கு நிறைய பணம், அது எல்லாத்தையும் அள்ளி அந்த சாக்குக்குள்ளே போட்டு உள்ளே எரிஞ்சிட்டு ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு போகிறதே போகிறோம். ஒரு டீயை குடிச்சிட்டு போயிடணும்னு போனால் ஒரு 4 ஸ்டெப்பை எடுத்து வச்ச உடனே இந்த பணம் இருக்கிறதே அவருக்கு குற்றமாக உணர்ந்திருக்கு. அந்த 10 ரூபாயும் கோயிலுக்குள்ளே தூக்கி எரிஞ்சிட்டு அவர் வாட்டு போயிட்டார். ரொம்ப இடங்களுக்கு போய் அலைஞ்சு ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் ஜோசியம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒன்றுமே விருத்தி இல்லை, இப்படி நான் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பேசாமல் இந்துவாயிருங்க, எதுக்கு நீங்கள் கிறிஸ்டினா நீங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளேருந்து உடனே வந்து அவர் பேர் பழைய பேர் முருகன். இந்த ஜோசியக்காரர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. அங்கே அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்தில் மனோகரன் ஒரு பாஸ்டர் இருக்கார், அங்கே ஒரு சபை இருக்குது, நீ அங்கே போ, உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், இந்த செய்வனை கட்டெல்லாம் உடஞ்சிரும், இவர் ஜோசியம் சொல்லியெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு அந்த அம்மா சொல்லி விட்டுட்டு. ஜோசியக்காரர் மனைவி சொன்னால் அது உண்மையாக தானே இருக்கணும்னு நம்புவாங்கல்ல. உடனே நேரம் நம்ம சர்ச்சுக்கு வந்து இப்போவும் நல்ல விசுவாசியாக இருக்குது. 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு. அவர் தான் இதை கொண்டு என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரசங்கமே அறுக்கிற மாதிரி இருக்குது, நான் அதெல்லாம் இது பண்ண முடியுமா? அதெல்லாம் அப்படி அந்த பணமே நான் கொண்டு வந்து தரமாட்டேன். அப்போ நம்ம சொல்ல வேண்டியதை என்ன செஞ்சிடணும்? சொல்லிடணும், எச்சரிக்கை பண்ணிடணும். இன்னும் ஒரு கேள்வி அவருக்கு நான் பதில் சொல்ல இல்லை, அது ஒன்றையும் நான் சொல்லியிருந்தேன். தசமபாகம் கொடுக்கறதுங்கிறது வந்து நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஏழையாக இருக்காரா, பணக்காராக இருக்காரா, அல்லது நம்ம போகிற சபைக்கு போகிற பாஸ்ட் வந்து வசதியாக இருக்காரா, வசதி இல்லாமல் இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அது கர்த்தருக்காக கொடுக்கப்படுவது. அந்த பணத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறதுக்கு அவர் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். இந்த பணத்தை நான் சப்ஜெக்டில் தான் போய்கிட்டு இருக்கேன் பஸ்ஸை. இந்த பணத்தை பரிசுத்தமாக நான் கையாளுகிறேனா, அல்லது பரிசுத்தம் இல்லாமல் கையாளுகிறேனா, அல்லது இந்த பணம் என் பரிசுத்தத்தை கெடுக்கிறதா, சீர்கெடுக்கிறதா என்று அதை கணக்கிட்டு அறுதியிட்டு செயல்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் தான் அதில் எப்படி இருக்கணும்? நீங்கள் தான் அதில் கவனமாக இருக்கணும். அதில் வசதியாக இருக்கார், அதனால் நான் அவருக்கு தசமபாகம் கொடுக்கவில்லை. உங்கள் அப்பா வந்து வசதி ஆகிட்டதுனால நீங்கள் அவருக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? பெற்றவர் யார்? நமக்கென்று நியமிக்கப்பட்டது யார்? யார் கையில் கொடுக்கணும்னு கர்த்தர் வச்சுருக்காரு? ஒரு ஆசாரியன் கையில் தான், அழைக்கப்பட்ட ஆசாரியன் கையில் தான் கொண்டு போய் கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஊழியக்காரனுடைய கையில் கொண்டு போய் கொடுக்கணும். ஊழியக்காரன் வந்து அவன் எப்படி இருக்கிறாங்கிறதெல்லாம் யாரும் கணிக்கவே முடியாது. ஒரு ஊழியக்காரனும் அவருடைய பிள்ளைகளும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் கட்டியிருக்கிற வாட்சையும் போட்டிருக்க செருப்பையும் வச்சு இவங்க ஆடம்பரமாக இருக்காங்க அல்லது இவங்க ரொம்ப செல்வ சீமானாக இருக்காங்கலாம் என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. சென்னையில் ஒரு போதகர் இருக்கிறது. அவருடைய மகள் ஒரு நல்ல செருப்பு போட்டிருந்துருக்கா. அங்கே உள்ள ஒரு விசுவாசி அதை பார்த்து விட்டு, நம்ம பாஸ்டர் பிள்ளை இவ்வளோ பெரிய செருப்பு போட்டிருக்காரு, இவ்வளோ விலை கூண்ண செருப்பு போட்டிருக்காருன்னு அடுத்த மாதம் இருந்து தசமபாகம் கொடுக்கல. தசமபாகத்தை வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு வருஷம் சேர்த்து வச்சுக்கிட்டே வராங்க, வேறு யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, சபைக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த வருடம் ஒரு அம்மா அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷினரி அம்மா வந்து சொல்கிறாங்க,
Last year when I looked at the daughter of pastor, I saw that the chapel she was wearing was very ugly. பாஸ்டருடைய மகள் போன வருஷம் நான் பார்க்கும்போது காலில் போட்டிருந்த செருப்பு மோசமாக இருந்துச்சு. Immediately I took her to the shop. I bought a new chappal for her. கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல சப்பல் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஈட்டி கொண்டு பாய்ச்சின மாதிரி இருக்குது. இப்போ ஆசிரியர் வாங்கி கொடுக்க இந்த அம்மாலாம் வந்து வாங்கி கொடுத்துருக்கு. அது ஸ்டாண்டர்டுக்கு தானே பார்த்து வாங்கும். உடனே அடுத்த நாளே போய் தசமத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு பாசிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுச்சு. ஐயா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தசமத்தை வச்சுட்டேன், எனக்கு பெரிய கஷ்டமாக போச்சு, என்னை மன்னிச்சிருங்க, இந்தாங்க எல்லா தசமத்தை வாங்குங்க அப்படின்னு தசமத்தை கொடுத்துட்டு. அப்போ பணக்காரங்களாக இருக்காங்க ஏழையாக இருக்காங்கங்கிறதுக்காகலாம் வந்து தசமத்தை நம்ம பார்த்து கொடுக்க முடியாது. நம்மை ஆவியில் பெற்றெடுத்தவர்கள் யார், அவங்க சாகிற வரைக்கும் கொடுக்கணும். அவங்க மரித்து விட்டால் அந்த இடத்த அடுத்து ரெண்டாவது ஒரு ஆளை நியமிக்கணும். அவர்கள் மரித்து விட்டாலும் இன்னொரு ஆளை நியமிக்கணும். ஆக இது லைஃப் லாங்க நாம மரிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும், தசமபாகத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம். உங்களுக்கு பிடித்தவர்கள்லாம் கொடுக்க முடியாது. அப்படி உங்கள் சபை ஊழியக்கார விசுவாசிகள் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் கொடுத்தா நீங்கள் வந்து சபை நடத்த முடியுமா? உங்கள் ஊழியம் நடக்குமா? நான் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேனே. திருவோடு எடுத்துக்கொண்டு ஊர் ஊராய் சுற்றுகிறானான்னு இதை விட ஒரு போதகரை, அதுவும் ஒரு சீனியர் பாஸ்டர், அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் வல்லமையாய் கர்த்தர் கையில் உபயோகப்படுகிற ஒரு போதகரை இதுக்கு மேலே திட்ட முடியாது. அந்த போதகர் அதை எவ்வளவு எளிதாக கையாண்டார். அது எதில் இருக்குன்னா அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார்ல, உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஞானசானம் கொடுத்து உங்களை ஊழியத்தில் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணி அனுப்பிவிட்ட ஒரு போதகர் கண்டிப்பாக இருப்பார்ல. நீங்களாம் வந்து உங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு நானே அபிஷேகம் பண்ணிக்கிறதேன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வர முடியாது. ஊழியத்துக்காக ஒரு போதகர் அப்போஸ்தலனாகிய பவுலை அந்தியோகிய சபையில் வைத்து நீ இவர்களை நான் அழைத்த ஊழியத்திற்கு இவர்களை பிரித்து விடு அப்படின்னு ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட போது 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 9 அவன் கண்ணு தெரியாமல் போய் உட்கார்ந்துருக்கும் போது அவனுக்கு ஜெபம் பண்ணி ஞானசானம் கொடுக்க கர்த்தர் யார் அனுப்பினார்? ஒரு அனனியாவை கர்த்தர் அனுப்பினார். அப்போ நம்மளை ஒரு ஊழியத்தில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நமக்கு யார் தேவை? நம்மளை ஆவியில் பெத்தெடுத்த ஒரு போதகர் கண்டிப்பாக நமக்கு தேவை இருப்பார். அது இல்லாமல் இருக்காது. மரித்து விட்டார்கள். உங்களை விட நான் அதை உங்களுக்கு ஒரு 9-10 பாயிண்ட் இருக்கு, அந்த பிரிண்ட் அவுட்டு ஒன்று கொடுங்க. அதாவது யாரை மென்டராக, அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் 3 பேர் முக்கியம். ஒன்று ஆவிக்குரிய தகப்பன், 2வது ஆவிக்குரிய தலைவன், 3வது ஆவிக்குரிய மென்டர். சிலருக்கு தகப்பனும் தலைவனும் மென்டரும் ஒரே ஆளே இருப்பாங்க. அவரே அவங்கள கரெக்டாக நடத்துவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு மென்டர் என்னெல்லாம் ஒரு கைட் பண்ணுறது என்னெல்லாம் செய்கிறாங்களோ அத்தனையும் செய்வாங்க, ஒரே ஆள். சிலருக்கு ஆவிக்குரிய தகப்பனாக மாத்திரம் இருப்பார்கள், தலைவனாக இருக்க மாட்டாங்க. சிலருக்கு மென்டராகவும் இருக்க மாட்டாங்க. தகப்பன் ஒரு ஆள், தலைவன் ஒரு ஆள், மென்டர் ஒரு ஆள் இருப்பாங்க. ஆமாம், தலைவன் என்பவர் உங்களை வழிநடத்துகிறவர். மென்டர் என்பவர் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி உங்களை சீர்படுத்தி கொண்டு போகிறவர். மென்டர்னா யாருன்னா, இப்போ ஒரு PhD படிக்கிறவங்க போய் அதில் அந்த கோர்ஸில் சேர்ந்து 1 இயர் 1.5 இயர்ஸ் படித்த உடனே அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு மென்டர், யூ ப்ளீஸ் சூஸ் யுவர் மென்டர். அவங்க அந்த ரிசர்ச் பண்ணி அந்த சப்ஜெக்ட் அவங்க எழுதி கொண்டு வந்து அந்த மென்டர்கிட்ட கொடுக்கணும். அவர்கள் அதை திருத்துவார்கள். அதை திருத்தி அவர்களை அந்த தீசிஸை சரிப்படுத்தி இவங்க எழுதுனது ஓகே அப்படின்னு சொல்லி அவர் கீழே சைன் பண்ணினா தான் அதை யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது. அந்த மென்டர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நமக்கு வழிகாட்டுகிறவர்கள். ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னா, கருசனையோடு நமக்காக நம்மை வழிகாட்டி நமக்கு புத்தி சொல்லி நம்மை கண்டித்து ஆசீர்வதிப்பவர் தான் யார்? ஆவிக்குரிய தகப்பன். ஆவிக்குரிய தகப்பன்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்மளை ஆசீர்வதிக்கவும் செய்யணும், தப்பி போகும்போது கண்டிக்கணும். கண்டிப்பு இல்லாமல் வெறும் ஆசீர்வாதம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் படிக்குழிக்குள்ளே போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் யார் தேவை? தகப்பன் தேவை. கர்சனை, நமக்கு புத்திமதி சொல்கிறதும் கர்சனையோட புத்திமதி சொல்லணும். அதுபோல் நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்மளே ஆசீர்வதிக்க முடியுமா? நம்மளே நம்ம தலையில் கை வச்சு ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த ஹையரார்கி அப்படின்னு சொல்லப்படுகிற
ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வரிசை வந்து என்ன செய்யக்கூடாது? சீர்குலைக்கப்படக்கூடாது. அது சீர்குலைக்கப்பட்டால் அது என்னாகும்? நிலை தடுமாறி விடுவோம். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அழைத்தார். நடு ரோட்டில் வச்சு அவனை அழைத்தார். அவன் அழைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதற்கு பிறகு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும்ட்டார். இப்போ 24 மணி நேரமும் ஆண்டவர் இந்த பவுலுக்கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். நீ போ, அங்கே அவங்ககிட்ட பேசினார். இந்த மாதிரி வந்திருக்கான், நீ போ, அவனுக்கு போய் ஞானஸ்நானம் கொடு, அவன் கண்ணு தெரியாமல் இருக்கான், அவனை குணமாக்கு. இப்போ பவுலுக்கு ஞான தகப்பன் யாரு? அனனியா. இத்தனை நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலே ஒரு ஞான தகப்பனை வைத்திருந்தால், நீங்களும் நானும் ஆவிக்குரிய தகப்பனை வைத்திருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். ஸ்தாபனத்தில் இருக்கிற வரைக்கும் ஸ்தாபனத்தில் தசமாகம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்தாபனத்துக்கு என்ன கொடுக்கணும்? அப்போ தான் அவங்க உங்களை அங்கே வைப்பாங்க. அதானே பிடி, இந்த டைஅப்புங்கிறத தானே. அப்போ ஸ்தாபனத்துக்கு நம்ம கொடுக்குறோம். மாதத்துக்கு ஒரு முறை ஒரு காணிக்கையோடு போய் நம்மளை ஆவியில் நடத்தின ஞானஸ்நானம் கொடுத்த தகப்பனை பார்த்து அவர்கிட்டருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வருவது நம்முடைய கடமை. அதைத்தான் பாஸ்டர் ஜோஷுவா கேட்டார். அதை வந்து ஒப்புரவாகி ஊழியம் செய்வது தான் மேன்மை. ஒப்புரவாகி நற்கரணை எடுப்பது தான் மேன்மை. அந்த அவர் மன்னிக்க தயாராக இல்லை. அவர் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் போராடுவதற்கு நாம் தயாராக இருக்கணும். ஏன்னா அது சரியில்லை அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல வந்து மலிப்பிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். மனசாட்சி சரியில்லைன்னு அர்த்தம். கிரயம் செலுத்தணும்ல. கிரயம் செலுத்தி போய் போராடி அதுக்காக உபவாசம் எடுத்து ஒருவர் 17 வருஷத்துக்கும் எப்படி அது இன்னைக்கு சப்ஜெக்டில் முதல் பாயிண்டே அதுதான். நீங்கள் கேட்குறது தான் இன்றைக்கி முதல் பாயிண்ட்டு. அங்கீகரிக்க மாட்டார். இப்போ நம்ம வந்து இந்த கூட்டத்தை நடத்துகிறதே வந்து தேவன் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும், தேவன் அங்கீகரிக்கிற ஒரு ஊழியம் செய்யணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் நாம் இதில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். மாய்மாலம், அதாவது நான் பரிசுத்தங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா. ஹோலினஸ் இஸ் பொசிஷனல். பரிசுத்தம் என்பது அது நம்முடைய ஸ்தானம், நம்முடைய ஸ்தானத்துக்குரியது. நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ ஆண்டவர் வந்து பரிசுத்தமானவர். அவர்கிட்ட நம்ம போகணும், அவர் நம்மக்கிட்ட வரணும், அவரோட இருக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அந்த பரிசுத்தமாக இல்லை. அதைத்தான் கொலோசியர் 3:12 சொல்லியிருக்கு, லேவியராகமம் 19:2 சொல்லியிருக்குது. இதை குறித்து நம்ம போன மாதத்தில் வந்து நாம் தெளிவாக நாம் சிந்தித்தோம். ஆமாம். ரெண்டாவது நான் சொன்னேன், ஹோலினஸ் இஸ் அன் ஆட்டிடியூட். அது வந்து நடக்கை சார்ந்தது. பரிசுத்தம் என்பது நடக்கை சார்ந்தது. அதே மாதிரி கொலோசியர் 3:12, 19, 3:12, அதுக்கு பிறகு பிலிப்பியர் 4:3, எபிரேயர் 13:14, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏசாயா 27, எசேக்கியேல் 13:5, அதுபோல் சங்கீதம் 69:28, வெளிப்படுத்தல் 3:5, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் வெளிப்படுத்தல் 20:15 நம்ம அந்த சப்ஜெக்டை, அந்த 2 டாப்பிக்கை முடித்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஹோலினஸ் இஸ் அ தாட் ப்ராசஸ். அது ஒரு சிந்தனை செயல்முறை. ஹோலினஸ் அப்படிங்கிறது என்னது? சிந்தனை செயல்முறை. இஸ் அ தாட் ப்ராசஸ். தாட் ப்ராசஸ், ப்ராசஸ் என்பது ஒரு செயல்முறை. இந்த செயல்முறை என்பது நடந்து கொண்டே இருக்கும். தாட் ப்ராசஸ் என்பது சிந்தனை, நம்முடைய சிந்தனையில். இன்றைக்கி அநேகர் மாய்மாலம் பண்ணுவதற்கும் சீர்கட்டு போவதற்கும் காரணம் என்ன? சிந்தனை சரியில்லை. அப்போ பரிசுத்தங்கிறது எங்கே துவங்கணும்? சிந்தனையிலே துவங்கணும். நம்ம யோசனையே பரிசுத்தமாக இருக்கணும். இது வெரி ஹார்ட் சப்ஜெக்ட் தான். இன்றைக்கி இது இல்லாமல் தான் நம்ம நிறைய பேர் வீணாக போய்கிட்டு இருக்கிறோம். இதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே நானே என்னை வைத்து ஆராய்ந்து என் சிந்தனையில் சரியான பரிசுத்தம் உண்டாகுதா, பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நான் சிந்திக்கிறேனா அப்படிங்கிறத நான் வந்து என்னை நானே உயித்து ஆராய்ந்து கொண்டே தான் வருகிறேன். நானும் உங்களோடு சேர்ந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே நானும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா இது ஒரு செயல்முறை. தினந்தோறும் செய்து ப்ராக்டிஸ் பண்ணி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதாவது சங்கீதம் 139, 23, 24 சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து
நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இப்போ இருக்கிற கிறிஸ்தவம் எப்படின்னு கேட்டால், என்னை யாருமே பார்க்கல, யாரும் என்னை பார்க்கல, நான் என் பாட்டுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன், என்ன வேணாலும் பேசுவேன். அந்த ஒரு எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் இன்றைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம், வந்துட்டோம். என்னை யாரும் பார்க்கல. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது, நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிற விஷயங்கள், நீங்கள் என்னோடு பேசுகிறது எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், கேட்கிறார். எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு, கேட்கிறார். அவருடைய காந்திக்கு மறைவாக நாம் எங்கேயும் போக முடியாது. அதனால் இருதயத்தை வந்து அவர் அறிந்து கொள்கிறார். நம்ம இருதயத்தில் எதையுமே ஹைட் பண்ணி மறைத்து வைக்கவே முடியாது. மனுஷனுக்கு மறைக்கலாம், ஆனால் தேவனுக்கு மறைக்க முடியாது. இப்போ அதனால தான் பவுல் பிலிப்பியரில் 2:5 சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தனையே உங்களிலும் இருக்கக்கூடாது. அந்த சிந்தனையை வந்து அவர் கேப்சர் பண்ணுறாரு. உன் சிந்தனை எப்படி இருக்குது? எந்த சிந்தனை இருக்குது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையா? பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பு, ரிலேஷன்ஷிப்பு, அந்த தாட், அந்த சிந்தனை இன்னைக்கு நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிறதா? இதெல்லாம் நம்ம ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப பேச மாட்டோம், ரொம்ப பேச்சு வராது, சைலண்ட் ஆயிரும். என்ன ரொம்ப பேச மாட்டேங்கிறீங்க, ரொம்ப அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னா, பேசினா சிக்கலில் மாட்டிக்கிடுவோமோன்னு இப்போ பயமாக இருக்குது. அப்போ மனைவி இப்படி நினச்சான்னா புருஷன்கிட்ட பேசுவாளா? புருஷன் இப்படி நினச்சா மனைவியை பார்த்து ஏ பேய நாய உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படிலாம் பேசுவாங்களா? சான்ஸே கிடையாது. கோவப்படுறதுக்கு வழி இருக்கா? கோவப்பட முடியுமா? அப்போ பரிசுத்தங்கிறது எங்கே இருக்கு? நான் ஒரு பரிசுத்தமான். ஐ எம் நோன் பை மை ஹோலினஸ். என்னுடைய பரிசுத்தத்தினால் நான் அறியப்பட்டு இருக்கிறேன். நான் போய் எந்த இடத்துல நிற்கணும், நான் எந்த இடத்துல நிற்கக்கூடாது, யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா சாட்சியற்ற ஆட்கள்கிட்ட நீங்கள் போய் நின்று பேசுவீங்களா? முடியாது. பகைக்கலாம் மாட்டோம், அவங்கள பார்த்தா தோத்துறோம், போயிட்டே இருப்போம், நிற்க மாட்டோம். இதை நீங்கள் செய்தாலே உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம். யார் சரியில்லாத ஊழியக்காரன், சரியில்லாத நடக்க உள்ளவங்க, யாருக்கு சமுதாயத்தில் சாட்சி இல்லை, யாரை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருக்கிறோம், இவங்ககிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமே. இந்த சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்தாலே சரியில்லாத ஆட்கள்கிட்ட நீங்கள் தப்பி தவறி பார்த்தால், தோத்திரம் பாஸ்டர், பிரைஸ்லாம் நான் போயிட்டு வரேன், பச உங்களை பார்க்குறதா என்ன, நான் அவசரமாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தலை தப்புனது தம்பரம் புண்ணியம்னு ஓடி போயிடுவோம். ஏன்னா அவர் 4 குப்பையை நம்ம இருதயத்தில் போட்டுற பிறகு நம்ம யார்கிட்டெல்லாம் பேசுகிறோமோ அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நமக்கு 4 செய்தியை சொல்லுவாங்க. அந்த செய்திகள் எல்லாம் வந்து என்னது, நம்ம இருதயத்தில் குப்பை, மைண்டில் பதிஞ்சிருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எங்கே போய் பதியும்? மைண்டில் ஒரு விஷயத்தை போட்டாச்சுன்னா நீங்கள் மைண்ட்லேருந்து சீக்கிரம் அதை எடுக்க முடியாது. சில தூங்காமல் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? மைண்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்துக்கணும், மறக்கவே முடியாது. இப்போ நான் வந்து 54-55 ஆண்டுகளுக்கு 1971 ரசிக்கப்பட்டேன். 75 ஊழியத்துக்கு வந்தேன். அதிலிருந்து இதுவரைக்கும் பரிசுத்தவானத்தில் நான் கண்டது, என்னிடத்தில் அவர்கள் பேசினது, நான் அவங்களோட பல நாடுகளுக்கு போனது, அவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் பார்த்து 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 எங்கே ஏற்றி வச்சுருக்கேன், மைண்டில் இருக்குது. எது எப்போ சொல்லணும் எனக்கு தெரியுது. நான் இந்த உதாரணங்கள் எல்லாம் இங்கே எழுதியெல்லாம் வைக்க மாட்டேன். ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு அனுபவத்தை, அந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல ஆவியானவர் எனக்கு ஞாபகம் ஊட்டி கொண்டு வந்துடுறாரு. அதுதான் ஆவியானவருடைய செயல். இந்த வசனத்துக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் வசனத்திலிருந்து எப்படி பாஸ்டர் பதில் சொல்ல? வசனத்தை யார் அபியாசப்படுத்தினார்களோ அவர்கள் அனுபவத்தை வைத்து உங்களுக்கு நான் பதில் சொல்லலாம். இப்போ நீங்கள் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியுமா? சில ஆவிக்குரிய தகப்பன் அந்த ஆவிக்குரிய தகப்பனுடைய ஸ்தானத்துக்கே சரியில்லாமல் தான் இருக்காங்க, தெரியும். நம்ம காணிக்க போய் சேரணும், தசமாவும் போய் சேரணும், அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்கணும். அக்கௌண்ட்டில் போட்டு அது பாட்டு போயிட்டே இருக்குது. அது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷனை கொடுக்கும், ஒரு உணர்வை கொடுக்கும். ஏசாஸ் பாஸ்டர் அவங்க ஆவிக்குரிய தகப்பன்ட்ட இவரை ஒப்புரவாக்குறதுக்கு நான் பட்டிருக்க விட அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இடமே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நான் இவரை உருப்படியாக்கி ஊழியம் செய்ய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒப்புரவாக சொல்கிறேன். அவர் என் கூட ஒப்புரவாகணும்னா இவர் அந்த ஊரில் ஊழியமே செய்யக்கூடாதுங்காரு.
அப்போ ஊழியமே செய்யாத ஒருத்தனுக்கு நான் என்ன பண்ணேன்? அவருக்கு ஞானசானம் கொடுத்தா அவருடைய ஆவிக்குரிய தகப்பங்கிட்டையும் பேசி அப்படி சொல்லுங்க, ஒரு ஒப்புரவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஒப்புரவாக்கத்தில் எவ்வளோ கடினங்கிறது பார்த்துக்கிட்டீங்களா? இட்ஸ் நாட் ஈஸி. இல்லைப்பா சார், உங்களை ஒப்புரவாக்க கூட அவன் தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. அவங்க உங்களோட ஒப்புரவாக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் போய் ஏசாவை யாக்கோவை கட்டி பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சிடணும்? கட்டி பிடிச்சிடணும். இப்போ இவரை நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. அதுதான் அடுத்து கீழே இங்கே பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது சொன்னாரா? பிலிப்பியர் 2:5. நம்ம இருதயத்தின் நினைவுகளில் மற்றவர்களை குறித்து பொறாமை, எரிச்சல், கோபம், இச்சைகள் போன்ற பாவ காரியங்களை மறைத்து வைத்து அவர்கள் முன்பதாக நல்லவர்களைப் போல் நடக்கிறோம். இவற்றை யாரும் அறியவில்லை என்று நினைக்கிறோம். இப்போ இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் உருப்படுறதுக்கு தான் சொல்கிறேன். உங்களை சார்ந்த அவர் உருப்படுறதுக்கு நான் சொல்லலை, அது அவர்கிட்ட தான் சொல்லணும். நம்ம இப்போ இவர்கிட்ட நீங்கள் உருப்படணுமா, இதை செய்யுங்க. அவங்க ஆவிக்குரிய தப்ப என்ன சொன்னார்? உனக்கு இடது பக்கத்தில் எலும்பு முறிஞ்சிருக்கு, இப்போ வலது பக்கத்து எலும்பு முறிந்து சாய்ந்து போவதாக. உன் மனைவி வேறவனுடைய மார்பில் இல்லை, உன் மனைவியின் மார்பில் வேறொருவன் சாய்வானாக. யோபில் இருக்குல்ல, இந்த வசனத்தை எடுத்து சொல்லிட்டார். ஒப்புரவாங்க போய் பாசையாக தோத்திரம் மன்னிச்சுக்கிடுங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு? உன் வலது புசத்து எலும்பு முறிந்து சாய்ந்து போவதாக, உன் மனைவியினுடைய மார்பின் மீது வேறொருவன் சாய்வானாக. இப்படி சொன்ன பிறகு இவருக்கு எப்படி இருக்கும்? தீயை வச்சு சுட்ட மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட கேட்டார், நான் தண்ணியை ஊற்றி ஐஸ் வாட்டரை வச்சு அணைச்ச மாதிரி அணைச்சி விட்டேன். ஒப்புரவு வானாத்தான் நல்லது ஏசாச்சு. இதை நீங்கள் ஆமாம். கடைசியில் இந்த ப்ராசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் செத்து போனார். இறந்துட்டார்னு செய்தி கேள்விப்பட்டவுடனே இவருக்கு ஃபோன் பண்ணி, இவர் ஒரு பாஸ்டர் மனைவிக்கு பிளட்டு கொடுக்கறதுக்காக கையில் ரத்தத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு, பிளட்டை. நீங்கள் அப்படியே வாங்க, நான் இப்போ அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் அந்த அடக்காரனுக்கு எப்படியா நீங்கள் நின்றுங்க அப்படின்னு சொல்லி செத்த பிறகு அவர் பிறகு முன்னால் இன்னும் உப்புரவாயிட்டு அவர் மனைவி பார்த்துட்டாங்க. அவருடைய மகங்கள்லாம் கையை பிடிச்சி அண்ணே எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு எல்லாம் பேசிட்டாங்க. முடிஞ்ச பிறகு அவர் அடக்கமெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு காணிக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த பாசமாக போய் பார்த்து உட்காந்து பேசிட்டாங்க. பாதி சரீரம் போயிட்டு இப்போ பாதி தான் இருக்குது. அந்த பாதிக்கிட்டையும் போய் என்னஞ்சாச்சு? ஒப்புரவாயாச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அந்த அந்த மைக்கு கொடுங்க. எனக்கு ஜாமனி விடுங்க. பரிசுத்தங்கிறது சும்மா படித்ததுனால வராது. இந்த ப்ராசஸ்க்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. முதல்ல நான் மனம் திரும்பதுக்கே பல வருஷம் ஆச்சு. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் செத்துட்டோம் சாவட்டவன். அதாவது எனக்கு இடது போய் எலும்பு ஆக்சிடென்ட்டில் அப்போ முறிஞ்சு அதில் ஒரு ஸ்டீல் ராடு இருக்குது. அது 2 மாதம் கழிச்சு தான் அவரை பார்க்க அவர் சொல்கிறார். அது தெரியும் அவருக்கு. இடகை தானே முறிஞ்சிருக்கு, வலகை முறிஞ்சு அந்த புஜத்து எலும்பு தன் இடத்தை விட்டு சரிந்து அகன்று போவதாக அப்படின்னாரு. எனக்கு கடும் கோவம் வந்துச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் எப்படி சொல்வார் அப்படின்ட்டு. அவர் பையனுக்கு எப்படி சொல்வார்? அப்போ ஆவிக்குரிய பையங்கெல்லாம் போய் தானே அப்படின்னு அந்த கோபம் வந்துச்சு. அவர் போனதுக்கப்புறம் எடுத்து வாசித்து பார்த்தேன். அவர் இருப்பிடத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் பாசியாட்ட சொன்னேன். பாசியாக சொன்னாங்க விடக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் நான் நினச்சிட்டேன் பாசியாக சண்டை போட சொல்லாங்கன்னு நினச்சிட்டேன். பாசியாக சொன்னாங்க இல்லை மன்னிப்பு கேட்டு சீர்பொந்தன் ஏஸ்தாசி ஒப்புரவாகாமல் நீர் ஊழியம் செஞ்சால் நீரும் விளங்க மாட்டீர். நீர் யார் தலைகளெல்லாம் கை வச்சு ஜோமனியரும் அந்த விசுவாசிகளும் விளங்கவே மாட்டாங்க. உங்களுடைய ஊழியத்தை கத்தர் அங்கீகரிக்கவே மாட்டார் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாகி போச்சு. அப்புறம் மறுபடியும் ஒன்றா இது பண்ணி மூவ் பண்ணி கடைசியில் எங்கள் பாசியாவுடைய அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் நான் அவங்கள போய் பார்த்து அந்த அடக்கத்துக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2-3 மாதம் கழிச்சு அவங்கள மூப்பர் மூலமாக பேசிட்டு எங்கள் பாஸ்டமாக போய் பார்த்தேன். நான் சொன்னேன், அம்மா நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நீ மன்னிச்சாங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீ பெரிய ரவுடி பயலாக இருந்தால் இப்போ பரவாயில்ல, நீ மனவர் அவர் கூட போய் சேர்ந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி நம்ம உருப்படியாக நல்லபடியாக இரு அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு முழங்கால் போட்டேன். எனக்கு ஜோம் பண்ணாங்க. கொஞ்சம் பழங்கள் கொண்டு போயிருந்தேன், கொடுத்தேன். காணிக்க கொடுத்தேன். இல்லை காணிக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. பழங்கள் கொடுத்தேன். எனக்கு ஜோம் பண்ணி விட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் என்னைய காடாக நடத்தியிருந்தாங்க. ஆனால் எனக்கு உபதேசத்தை ஹெவி ஸ்ட்ராங்காக என்னைய உருவாக்கியிருந்தாங்க. அவங்க கொடுத்த உபதேசத்தில் நான் இன்றைக்கி வர ஒரு அடி கூட பின்னால் வரல. அப்போ நான் என்னுடைய பாஸ்டர்மாட்ட சொன்னேன், நான் இனிமேல் எங்கேயும் பாஸ்டாக நான் குறைச்சி பேச மாட்டேன். எங்கே போனாலும் எனக்கு ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் ஜான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக சொல்லுவேன். நீங்கள் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய சத்தியத்தை விட்டு நான் கடுகளை கூட பின்னால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லபடியாக இரு, நல்ல ஊழியம் செய்வேன், நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மனதார வாழ்த்தி என்னை ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. இதனால் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா, அவங்க மூலமாக அவங்க போகிற வர்ற இடத்துலாம் ஏசாஸ் நல்லவனாக மாறிட்டான் அப்படின்னு சொல்கிற அந்த காரியம் எனக்கு ரொம்ப ஒரு ஊழியத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போவும் நான் நினைக்கிறேன், நேரத்தோட பாசியாட்ட சொன்னேன், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு திருப்பி போய் அவங்களுக்கு கொஞ்சம் பழங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு பணிவாக நின்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் இப்போ பிரயாசப்பட்டு இருக்கேன். அதையும் நான் செய்வேன். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பேன். கர்த்தருடைய அதனால் எனக்கு ஊழியத்தில் நல்ல வளர்ச்சி வந்திருக்கு. நல்லா இருக்கேன். தேங்க்யூ. பிரைஸ்.
இதுதான் நம்ம பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறது ஒரு படி. இந்த பரிசுத்த படிகளில் நம்ம ஏறணும். அப்போ பரிசுத்த படிகளில் ஏறுறதுக்கு வாழ்க்கையை சீரமைக்கணும், செட்டரைட் பண்ணணும். இது வந்து ஒரு தாட் ப்ராசஸ், இது ஒரு செயல்முறை. ஒரு மனம் திரும்புகிறதோ, ஒரு மன்னிப்பு கேட்குறதோ, ஒரு ஒப்புரவாகிறதோ ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏன்னா 2 மனமும் ஒன்று போல் வரணும். மன்னிப்பும் கேட்கணும், மன்னிப்பும் கொடுக்கணும். கள்ளக்குறிச்சியில் இந்த அதாவது ஒரு பிரசங்கம் பண்ணேன். அது என்னென்னா, மனஸ்தாபப்பட்டும் மனம் திரும்பாத யூதாஸ். அதில் இந்த மனம் திரும்புதலை பற்றி தான் நிறைய பேசினேன். அதை கேட்ட பிறகு 17 வருஷத்துக்கு முன்பு தன் ஆவிக்குரிய தகப்பட்ட சண்டை போட்டு சபையை பிரித்து வெளியே வந்த ஒருவர் அப்போ பலசர கடை வச்சுருந்தார். இப்போ அவர் ஊழியக்காரர் ஆகிட்டார். இப்போ அவருக்கு மனசாட்சி அதில் கத்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். நீ 17 வருஷத்துக்கு முன்னால் இப்படி பண்ணிட்டல, இப்போ நீ போய் ஒப்புரவாகு அப்படின்னு. இப்போ இந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அவர் கை வைத்தினார். எந்திரிச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் 17 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பலசர கடை வச்சுருந்தேன். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய தகப்பட்ட சண்டை போட்டு நாங்கள்லாம் ஒரு கூட்டமாக பிரிஞ்சு சபையை 2ஆக பிரிச்சிட்டோம். இப்போ என்னைய கத்தர் உணர்த்துறாரு, போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு. நான் அடுத்த மாதம் இந்த கூட்டத்துக்கு வரும்போது போய் அவர்கிட்ட ஒப்புரவாகிட்டு நான் வருவேன் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த மாதம் அவருக்கு அது சந்தர்ப்பம் கிடைக்கல. 2 மாதம் குடும்பமாக ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் போய் மன்னிப்பு கேட்பேன், என்னை அவர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 மாதம் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2வது மாதம் கடைசியில் அவர் சர்ச்சுக்கு போயிருக்காரு. சர்ச்சுக்கு போனோடனே 17 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் ஆள் இவர் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருப்பார், கொஞ்சம் அடையாளங்கள்லாம் தெரியலை. போனோடனே ஐயா கத்தருக்கு சோத்திரம், கத்தருக்கு சோத்திரம் யார், நான் இன்னார், ஓ இன்னாரா அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். உடனே சேர் எடுத்து போட்டு உட்கார வச்சு காப்பி கொடுத்து, என்ன விஷயம், இல்லை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வந்திருக்கேன். அப்படியா, சரி அப்படின்னு பேசிகிட்டு இருந்துட்டு என்னை மன்னிச்சுங்க. சரி நான் மன்னிச்சிட்டேன், ஒப்புரவாகிடுச்சு. இந்த ஒப்புரவாகுதல் என்பது இங்கே பலன் கிடைக்கலையோ அது வேறு விஷயம். பரலோகம் போகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது, ஒரு பரிசுத்தமானாய் நம்மை மாற்றுகிறது. அதுக்கு தான் எது வேணும், ஒப்புரவாகுதல் வேணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம காலமெல்லாம் வந்து தகுதியற்ற நிலையிலே ஒரு தகுதியுள்ள ஊழியம் செய்கிறோம், பட் தகுதியற்ற நிலையில் இருக்கிறோம். இந்த தகுதியற்ற நிலையிலேயே நம்ம ஊழியம் செய்து காலத்தையும் முடித்து விடுகிறோம். நம்ம கணக்கில் கிளியராக வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது. இட் ஹஸ் நாட் பீன் கிளியர்ட். அது சரிப்படுத்தப்படவில்லை, சீராக்கப்படவில்லை. ஒப்புரவாகாமல் கிடக்கு, மனஸ்தாபப்பட்டிருக்கிறோம், மற்றவங்ககிட்ட நம்ம கோவப்பட்டு சண்டை போட்டிருக்கிறோம், அவங்கக்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கொடுக்கவும் இல்லை, மன்னிப்பு கேட்கவும் இல்லை. குடும்பங்களுக்குள்ளே நிறைய உறவுகள், கணவன் மனைவிக்குள்ளேயே மனைவியை திட்டி ஏசி பேசி அவள் இருதயத்தை காயப்படுத்தி, அதுக்கெல்லாம் நம்ம ஒரு நாளும் பரிகாரம் தேடினதே கிடையாது. திட்டிடுவோம், ஏச்சிடுவோம், அப்புறம் அந்த அக்கில் முடிஞ்சிடும். மனைவி நினைப்பான், இந்த ஆளினுடைய புத்தியை தான் கருதி என்னத்தை போட்டு நினைக்க, அப்படி அந்த அக்கில் அப்படியே லைஃப் ஓடிடும். பட் அங்கே ஒரு காயம் இருக்குது, அங்கே ஒரு புள்ளி இருக்குது. தேர் இஸ் அ ஸ்பாட். இட் ஷுட் பி கிளியர்ட், இட் ஷுட் பி வாஷ்ட் பை த பிளட். அதுக்கு தான் ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல் அப்படின்னு ஆண்டவர் ஏன் வச்சுருக்காருன்னா, மனைவி கிட்ட போய் மன்னிப்பு, எந்த புருஷன் மனைவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க எனக்கு ரெடியாக இருக்காங்க? நான் உன்னை ஏசினது தப்பு, நான் உன்னை பேசினது தப்பு, நீ என்னை மன்னிச்சிரு, இனி நான் வந்து அப்படி ஏச மாட்டேன், நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி போய் தன் மனைவி கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்குற கணவன் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க? அது நமக்கு செய்கிறதுக்கு நம்ம இருதயத்தில் இடம் உண்டாகுமா? அது தலைவர் ஆம்பளை, நான் ஆம்பளை, அப்போ பொம்பளை, அதானே அது பிரச்சனையாக தானே. நீ ஆம்பளையோ பொம்பளையோ, அவளும் பரலோகத்துக்கு வரணும், நம்மளும் பரலோகத்துக்கு வரணும். அப்போ எத்தனை இதை மாதிரி வாழ்க்கையில் எத்தனை இடங்களில் வந்து குழிகள் கிடக்கின்றன நிரப்பப்படாமல், மறக்கடிக்கப்பட்டது. 20 வருடம் 16 இருக்கிற வரைக்கும் ஒப்புரவாகுதலை பற்றி யாக்கோபு நினைக்கவே இல்லை. He never thought about the reconciliation. அதை பற்றி அவன் சிந்தனையில் கொஞ்சம் கூட வரல. But when he returned from Padanaram to Bethel, before he was crossing the river Jabbok, he felt, அங்கே தான் அவனுக்கு உணர்வு வருது, ஆஹா நம்ம இப்போ போகிற இடம் எது? சீகேமுக்கு போகிறோம், பட் அங்கே யார் இருக்கா? ஏசா இருக்கிறான். ஸோ ஏசா கிட்ட நான் வந்து ரெக்கன்சிலியேஷன் ஆகாமல் இருக்கிறேன். இப்போ இதனால் இந்த பகை திரும்ப தொடர்ந்து விடக்கூடாது. என்னுடைய மனைவி பிள்ளைகளை அவனை அழித்து விடக்கூடாது. ஃபியர் கிரிப்ஸ், பயம் வந்து அவனை இறுக்கி பிடிக்கி. இப்போ அவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. உடனே எங்கே போகிறான்? தேவ சமூகத்துக்கு போகிறான். விடிய ஜெபம் பண்ணுறான். ஏன்னா இப்போ மனைவி உதவி, வேலைக்காரன் உதவி எதுவுமே ஆகாது. நம்ம இருதயத்தை சீர்படுத்துறதுக்கு நம்மளை தவிர வேறு யாரும் முடியாது. நம்ம தான் போய் தேவ சமூகத்தில் முழங்கால் போடணும்.
அது நம்முடைய பர்சனல் சாங்டிஃபிகேஷன். விடிய விடிய போராடுதான். கடைசியில் ஆண்டவர் உணர்த்துறாரு, நீ யார் தெரியுமா? எத்தன் 16 இருக்கிற வரைக்கும் 2 பரிவாரங்களோட உலக ஆசீர்வாதம் குறைஞ்சதா? இல்லை. ஸோ ரெக்கன்சிலியேஷன் ஆகலைனாலும், ஒப்புரவாகுதல் இல்லைனாலும், கசப்புகளோடு வாழ்ந்தாலும், வைராக்கியமாக இருந்தாலும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாது? குறையாது. ஆனால் ஒரு நாள் நம்ம ஆண்டவருடைய கையில் இருந்தோம்னா அவர் உணர்த்தி நம்மளை சரிப்படுத்திடுவார். நம்ம ஆண்டவருடைய கையில் இல்லாமல் தவறி விட்டோம் என்றால் சாத்தான் இருதயத்தை கடினப்படுத்தி விடுவான். அப்போ இருதய கடினம் வரும் பொழுது பரிசுத்தம் சீர்குலைகிறது, மன்னிப்பு கேட்க மனதற்ற நிலை வருகிறது. ஒரு சின்ன காரியத்தை ஏதோ தவறி ஒரு கோவப்பட்டுட்டோம், அந்த கோவப்பட்டுட்டா உடனே மனைவி கிட்ட போய், ஏமா நான் ஏதோ ஒரு அவசரத்தில் பேசிட்டோம், மனசில் வச்சுக்கிடாத, அதை அந்த இடத்துல அழிச்சு விட்டுறணும். பென்சிலில் எழுதுகிறோம், தப்பாயிட்டு உடனே என்ன பண்ணுறோம்? எரேசர் எடுத்து அந்த இடத்துல அழிச்சிடணும். ஒரு பேனாவில் எழுதுகிறோம், உடனே அந்த ஒயிட்னரை எடுத்து அதில் போட்டு அதை அழிச்சு விட்டுருணும் இல்லையா? அப்போ அதுபோல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சக மனிதர்களோடு பழகும்போது, போகும்போது, வரும்போது சின்ன சின்ன தவறுகள் இல்லாமல் இருக்க முடியுது. ஏன்னா நம்ம வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் பீயிங். ஒரு பூர்ணமான ஒரு மனிதன் அல்ல. நம்மிடத்தில் என்ன காணப்படும்? குறைகள், தவறுகள் காணப்படும், பேச்சில், நடக்கையில். ஆனால் பரிசுத்தமான இருந்தால், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால், தாட் ப்ராசஸில் ஐயோ நான் ஒரு பரிசுத்தம் இல்லை, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஓடுங்க. உடனே போய் ஆபிரகாம் லிங்கன் கடையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு பெண்ணி அவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம விட்டுட்டாராம். ராத்திரி இரவு நேரத்தில் 2-3 கிலோமீட்டர்கள் நடந்து போய் அந்த வீட்டு கதவை தட்டி அந்த ஒரு பெண்ணியை கொடுத்தாங்களா? ஐயோ இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இட் மேட்டர்ஸ் ஃபார் மீ. உங்களுக்கு அது ஒரு மேட்டர் இல்லை. என்னுடைய மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள்ளணும் அப்படின்னா இந்த ஒரு பெண்ணியை உங்கள் கையில் கொடுத்தா தான் என் மனசாட்சி எனக்கு சுத்தமாகும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், சுத்த மனசாட்சியிலே. இப்போ விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு என்ன மனசாட்சி வேணும்? சுத்த மனசாட்சி. அப்போ தான் மாயமற்ற அன்பு அதில் பிறக்க பாருங்க. அதுதான் என்னது? இந்த சுத்த மனசாட்சியில் பிறக்கும் அன்பு. அங்கே தான் மாய்மாலம் இருக்குது. இப்போ மாய்மாலம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மாய்மாலம் இல்லாமல் இருக்கணும். நமக்கு மானம் போனாலும் பரவாயில்ல, அவங்க நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, நேராக போய் என்ன செய்யணும்? இருதய கடினம் உள்ளவங்க இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படி போயிடுவாங்க. ஆனால் இருதயத்தில் மென்மை உள்ளவர்கள் சரி நம்ம எப்படியாவது போய் அவங்கள போய் பார்த்து என்ன செய்யணும்? ஒப்புரம் ஆகணும் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் மன வருத்தப்பட்டு ஜெபிக்கிறத காண்கிற கர்த்தர் வழியை திறப்பார். போகிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் போய் அவர்கிட்ட ஒப்புரவாகிறதுக்கு அங்கே ஆண்டவர் ஒரு வழியை திறந்துடுவார். ஒரே ஊருக்குள்ளே நம்ம பகையாளிகளாக ஊழியம் செய்ய முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். பகையாளிகளாக ஊழியம் செய்ய முடியுமா? கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் இருப்பாரா? இப்போ நம்ம கர்த்தர் நம்ம ஊழியத்தில் இருக்கிறாருன்னு ஒரு மாய்மாலமான மாய தோற்றத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். பட் ரியலாகவே கர்த்தர் இருக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நம்ம இருதயத்தை சீர்தூக்கி பார்த்து இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாத்தையும் போய் பார்த்து நாளைக்கு கோபப்பட்ட மன்னிச்சுக்கிறேன். பைத்தியக்காரத்தனமாக தெரியும் மற்றவர்களுக்கு. நீங்கள் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டால் எப்படி தெரியும்? ரெண்டாவது இகழப்படுவீர்கள். எனக்கு அன்னைக்கே தெரியும் இவன் மன்னிப்பு கேட்பான்னு. அதெல்லாம் நமக்கு பொருட்டே கிடையாது. இப்போ நம்ம என்ன ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கோம்? பரிசுத்தங்கிற ப்ராசஸில் போகிறோம். அதுக்கு ஒப்புரவாகுதல் அவசியம். அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வசனம் எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த ஒப்புரவாகுதல் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னாகும்? கடைசி வரைக்கும் சீர்கெட்டு போய் வருகையில் போக மாட்டோம். நம்ம செய்த ஊழியத்தை வச்சு கர்த்தர் நம்மளை எடுத்துக்கிடுவார்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா மோசே ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணான். பட் தேவ சித்தத்தை பர்ஃபெக்டாக அவன் செய்து முடித்தான். ஜனங்களை வழிநடத்தி அந்த நேபோ மலையின் அடிவாரம் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், நீ அதை பார்ப்பாய், நீ அதை அங்கே பிரவேசிக்க மாட்டாய் அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்குது? நம்ம ஒரு உருப்படியான, ஒழுங்கான, நல்ல பரிசுத்தமானாக இந்த உலகத்தில் திகழ வேண்டும் என்பதற்காக. முதல்ல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு பரிசுத்தவானாக திகழுங்க. அதற்கு பிறகு சபையில், அதுக்கு பிறகு சமுதாயத்தில். குடும்பத்தில் இன்றைக்கி எத்தனை ஊழியக்காரர்களுக்கு மனைவி பிள்ளைகளால் அங்கீகாரம் உண்டு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நம்ம மனைவிமார், நம்ம பிள்ளைகள் நம்மளை ஒரு பரிசுத்தமான என்று, ஒரு போதகர் என்று அங்கீகரிக்கிறார்கள்.
அந்த அங்கீகாரம் இருக்கா? அவங்களும் மாய்மாலம் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. இந்த ஆள் இன்னும் கொஞ்சம் ஏசுவார். நீங்கள் பரிசுத்தவான் தான், இவர் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. ஆமாம் பரிசுத்தவான் அப்படின்னா தப்பு மேலே மேலே ஏச்சி பேச்சு கோபம் எல்லாம் என்ன செய்யும்? கூடிக்கிட்டே போகும். இல்லை நீங்கள் சரியில்லை, உங்களுக்கெல்லாம் நான் சாட்சியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா அடி விடும், மிதி விடும். எனக்கு நீ கொடுக்க மாட்டியோ, என்னையெல்லாம் நீ இருந்துருவியோ, இன்னும் வேறு மாதிரி போயிடும். நம்முடைய தவறுகளை மனைவி சுட்டி காண்பிப்பதற்கு உரிமை பெற்றவர்கள். அவங்க நமக்கு ஒரு தவறு சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா உடனே நம்ம அதை கேட்டு என்ன செய்யணும்? திருந்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். சில தவறுகளை வேறு யாருக்கும் தெரியாது. ஏன்னா வெளியில் இருக்கிறத விட வீட்டுக்குள்ளே தான் ரொம்ப நேரம் இருக்கும். ஈவன் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். நம்மளை கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு நபர், நம்மை பண்படுத்த வேண்டிய ஒரு நபர் யார்? மனைவி. அப்போ மனைவியினுடைய சொல்ல நிதானித்து பார்க்கணும். ஒன்றை சொல்லுகிறார்கள் என்றால் எதிர்க்கவோ கோவப்படவோ இல்லாதபடிக்கு அமைதியாக இருந்து, இவங்க சொல்கிறது சரிதானா, என்கிட்ட இந்த குறை இருக்கா, நான் இதை சரிப்படுத்தி கொள்ளணுமா என்று சீர்தூக்கி பார்த்து, ஆமாம் சரியில்லை அப்படின்னா என்ன செய்யணும்? நம்மளை சரிப்படுத்திக்கிறோம். அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ச்சியை நோக்கி போகிறோம்னு அர்த்தம். நமக்கு வளர்ச்சி இருக்கணும், தேர்ச்சி இருக்கணும், முதிர்ச்சி இருக்கணும். இந்த மூன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. அதனால தான் பவுல் சொல்றாரு, நாம் பூர்ண புருஷராகும் வரைக்கும், உங்களை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்கள் ஆக்கும் வரைக்கும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்கள் ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போ ஒரு போதகருக்கு தன்னுடைய விசுவாசிகள் தேர்ச்சி அடையணும். ஒரு ஸ்தாபன தலைவருக்கு தன் கையில் இருக்கிறதான ஒரு போதகர் தேர்ச்சி அடையணும். அந்த பாரம், அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக அவர்களோடு நாம் பேச வேண்டும், அவர்களை ஆவியிலே நடத்த வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும். அப்பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வல்லமையாகி நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது இருதய கடினம் ஆட்டோமேட்டிக்காக நம்மை விட்டு வெளியே போயிடும். ரிக்காலா ஷருரபாதியான் தாக்கரமாரியான் தாரபா துராமக்கமா அப்படியே உட்கார்ந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அபிஷேகத்தின் மேகம் நம்ம மேலே இறங்கி வருகிறது. ஒரு ஆவியானவருடைய ஒரு அசைவு நம்ம மேலே வருகிறதை நான் பார்க்கிறேன். லபாரக்கந்தூர் அபியானா கராஷியாரம் தூராலமக்கரா ஹந்தலரபா. நல்ல சத்தமாக பேசுங்க. தீலமன் தந்தர ரூஷர் உரபிக்காலம். மற்றவங்களை எப்படி நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறோம்? அவங்களுக்கு முன்னால் நம்ம மாய்மாலம் பண்ணுவது, அதெல்லாம் நம்முடைய பரிசுத்தத்தை சீர்குலைச்சல். அடுத்தது பிரமாணத்தை மீறுவது பரிசுத்த குலைச்சல். பிரமாணத்தை மீறுவது பரிசுத்த குலைச்சல். சிந்தையை காத்துக்கொள்ளவில்லை என்றால் அது பரிசுத்த குலைச்சல் ஆயிரும். சிந்தை சரியில்லாதனால தான் பேச்சு தாறுமாறாக பேசிடுவாங்க. சிலர் இப்படி பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன ஒரு ஊழியக்காரர் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு. ஊழியக்காரனுக்கு பேசுறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. 2ஆம் தேதி சென்னையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் உள்ளவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்னன்னா, அந்த வீட்டுக்காரருடைய தங்கச்சி மாப்பிள்ளை அவர் ஆர்சி வச்சுக்கப்படல. தண்ணியில் இறங்கி ஞானசானம் எடுக்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த போதகர் உடம்பு வளர்ந்துருக்கு, அறிவே இல்லை, அறிவு வளரலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அப்படியே பின்வாங்கி போனவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த மீட்பின் எல்லைக்குள்ளே பெந்தகோஸ் அப்படிங்கிறது வராமல் பழையபடி ஆர்சிக்குள்ளே போயிட்டார். நம்ம கோபப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயம் பண்படாமல் இருந்தால் என்ன வந்துடும்? கோபம். இருதயம் பண்பட்டு இருந்தால் நிதானம் வரும். கோபத்தை கூட நிதானமாய் பேசினால் அங்கே உணர்வு உண்டாகும். அப்படித்தான் இயேசு பேசினார். ஆனால் இருதயம் பக்குவம் அடையலை அப்படின்னா நம்ம கோபத்தை ஒரு நாள் நிறுத்த முடியாது. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம செய்கிற சில தவறுகள்னால நம்ம அறியப்பட்டு கொண்டே இருப்போம். இங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கார் தெரியுமா? அவர் பேர் என்ன பேர்? சட்டுன்னு கோபப்படுவார். அவரா எப்படி அடையாளப்படுத்துவாங்க? எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோபப்படுவார். அவரா? இவர் செத்து மண்ணுக்குள்ளே போய் 2 வருஷம் ஆகிட்டு.
ஆனால் எது ஞாபகத்தில் இருக்கு? கோபம். நாம் செய்கிற தவறினால் நாம் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டுறக்கூடாது. நம்ம பேரை சொன்னா, ஏன் அவர் ரொம்ப பரிசுத்தவன்ல, நல்ல மனுஷையா, கோபமே பட மாட்டார், அன்பாக பேசுவார். நம்மளை பற்றி என்ன செய்யணும்? நல்ல வார்த்தைகளை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அதான் என்னது? சாட்சி. நீங்கள் எனக்கு எப்படி இருங்கள்? சாட்சிகளாய். பெரிய பெரிய தலைவர்களை எடுத்துக்கொண்டா, அந்த தலைவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட சாட்சிகளை விட்டு சென்றிருக்கிறார்களா என்றால் அது ஒரு சந்தேகத்துக்கு ஏதுவான ஒரு காரியமாகத்தானே. ஒரு பேரை சொன்னா, ஓ அந்த பாஸ்டர் கொள்ளையடிச்சாரா அவரா? பணத்தை கொண்டு போய் பாத்ரூமில் போட்டு எரிச்சாரா அவரா? நான் சொன்ன இந்த காரியங்கள்லாம் நடந்தது 1973 அந்த காலகட்டங்கள். பணத்தை டாய்லெட்டில் போட்டு எரிச்சது எப்போ? அதுக்கு பிறகு இப்போ நடந்திருக்கு. அதனால் நான் சொல்கிறது முந்தின காலத்தில் இருக்குது. அந்த கஷ்டமான காலத்திலேயே அந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் பட்டினியாக கிடக்கும்போது, நான் சொல்கிற பேர், நான்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்த காலம் பட்டினியும் பசியும் தாண்டவமாக இருந்த காலம். உடுத்துறதுக்கு நல்ல வஸ்திரம் கிடையாது, இல்லாத காலம். நானே பைபிள் காலேஜில் படிக்கும்போது எனக்கு இருந்த ஒரு பேண்ட்டு சட்டை ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை தான். ஒரு ஐவரி கலரில் ஒரு சட்டையும் ஒரு க்ரீன் கலரில் ஒரு பேண்ட், இந்த 2 தான் அன்றைக்கு. இத்தனைக்கு எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன். வீட்டில் கேட்டால் என்ன வேணாலும் செய்வாங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டால் அவங்களும் செய்வாங்க. ஆனால் விசுவாசத்தை அபியாசப்படுத்திக்கிட்டு இருந்த காலம் அது. எதையுமே டக்குன்னு கேட்டு வாங்கி 2 வருஷம் குதிங்கால் முழுவதும் கிழிந்த சாக்ஸு தான் என்கிட்ட இருந்துச்சு. அதற்கு பின் 3ஆவது வருடம் போகும்போது தான் வியாசர்பாடியில் கிறிஸ்டோபர்னு ஒருவர், சர்ச்சாப்பாடு விசுவாசி, அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் அவங்க 2 சாக்ஸ் கொடுத்தாங்க, கிழியாத சாக்ஸ். அது எல்லா சாக்ஸும் என்னது? கிழிஞ்சது. கிளாஸ் ரூமில் பெங்களூரில் பயங்கர குளிராக இருக்கும். ஷூவை கழட்டிடவே மாட்டோம். ஷூவை கலட்டினா நம்ம வண்டை வெளியே தெரிஞ்சிடும். கிழிஞ்ச சாக்ஸு. சொட்டரை கலட்டினா அங்கனங்கன கிழிசல் தெரிஞ்சிருங்கிறதுக்காக எதை கழட்ட மாட்டோம்? சொட்டரை கழட்ட மாட்டோம். நான் சொல்கிறது 1975, 76, 77, 78. அவ்வளவு ஒரு கடினமான ஒரு காலம், பட்டினி பசி தாண்டவமாடின காலம். அந்த காலகட்டத்திலேயே மணி ஹாஸ் பீன் மிஸ்யூஸ்ட், பணம் தவறாக கையாளப்பட்டது, உபயோகப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எப்பேற்பட்ட பரிசுத்தவனாக இருந்தால் கூட அப்படிங்கிற நேரத்தில் சாத்தா நம்மளை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடும். சொட்டக்கு போட்ட நேரத்தில் ரொம்ப ஆண்டவரோடு இணைந்திருந்து, அதுக்கு மனைவி நல்ல ஒரு பரிசுத்த வட்டியாக இருக்கணும், பிள்ளைகள் பரிசுத்தவங்க நல்ல பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க எப்படி இருக்கணும்? நல்ல பரிசுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் குத்தி, இந்த காரியத்தில் என் மனசாட்சி ரொம்ப பாதிக்க, அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக இருக்கேன், அதை போய் எடுத்து பேசிட்டு கிடக்க அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்டு நரகத்துக்கு பார்த்துருவானா நம்மளை கூட நடத்திடுவாங்க. ஒரு சின்ன விஷயத்தில் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறோம், இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது உடனே முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுப்பா, அது என்னங்கிறத சரிப்படுத்தணும் அப்படின்னு நம்மளை ஆவிக்குள்ளே தூண்டுகிற ஒரு நண்பனாக சிநேகிதனாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா, இதை போய் பேசிட்டு கிடக்க அப்படின்னு மனசாட்சியை மழுக்கிற சூடுண்ட பொய்யர்கள் நம்ம கூட நண்பர்களாக இருக்கக்கூடாது. அவங்க கூட சேரவும் கூடாது. ஜீவியம் மழுங்கி போயிடும். நம்முடைய அதாவது இரும்பு தான் இரும்பை என்ன செய்யும்? கருக்கும். அப்போ இரும்பு கூட சேர்ந்தா தான் இரும்பு கருக்கி தீட்டும், இல்லைன்னா அது தீட்டாது. இன்றைக்கி அநேக ஊழியக்காரங்க அப்படி தான் மழுங்கி போய்கிட்டே இருக்காங்க. இயேசு சொன்னார்ல, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. தான் செய்கிறது என்னதுன்னே தெரியாமலே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் இன்றைக்கி இருக்கிற ஊழியத்தில் பரிதாபமான ஒரு காரியம். ஊழியத்தை துவக்கி அவங்க கொண்டு போகிற விதத்திலேயே நீங்கள் கணித்து விடலாம், இது ஒப்பேருமா ஒப்பேராதான். இந்த ஊழியக்காரன் கடைசி வரைக்கும் கரை சேருவானா கரை சேர மாட்டானான்னு நமக்கு எப்போ தெரிஞ்சிடும்? நம்ம ஆவிக்குரியவங்களாக இருந்தால் அந்த ஒரு நபர் ஊழியத்தை ஆரம்பித்து அப்படி ஃபேமஸ் ஆகி போய்கிட்டு இருக்கும்போதே இது கடைசி வரைக்கும் போய் கரை தேருமா அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிடலாம். எங்களோட சேரலாமா, இப்படிப்பட்டவங்களை நம்ம கூப்பிடலாமா, உங்கள் புல்பீட்லெல்லாம் நின்று பேசணும் அப்படின்னா உங்களைப் போல நல்ல அபிஷேகமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்தவான்களை தான் கொண்டு வந்து நிறுத்தணும். சில நல்லா பேசுவாங்க, சிலருக்கு நல்ல ஹீலிங் கிஃப்ட் இருக்கும், அதெல்லாம் அவங்களெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது?
புல்பீட்டில் கொண்டு வந்து நிறுத்திட கூடாது. அவர்களுக்குள் என்ன ஆவி இருக்கிறது என்பதை நீங்கள் கணிக்க வேண்டும். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி, அவங்க என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறார்கள், அதை வந்து நம்ம கணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் நம்மளை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்குமே வேதத்தில் நமக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடந்தோம்னு சொன்னால் பரிசுத்தவான்களாகவே இருக்கலாம். நம்முடைய பரிசுத்தம் சீர்கட்டு போகவே போகாது. ஆனால் இன்றைக்கு நான் அடுத்த மாதம் இருக்காது, அதுக்கு அடுத்த மாதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதெல்லாம் நம்ம பேசணும், இன்றைக்கி அதெல்லாம் எது பேசாமல் ஏன் இருக்கிறோம் சபையில். பிரசங்கங்கள் வந்து எதெல்லாம் பண்ணணும், ஏன் பண்ணலை. பிரசங்கம் வந்து என்ன தெரியுமா, அல்ல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை திரும்பி வாசிங்க. பிரசங்கம்னா என்னங்கிறது அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கொரிந்தியர் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில், நல்ல கவனிங்க, பிரசங்கம் வந்து என்னது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நம்ம சபைகளை வந்து பிரசங்கங்களை கேட்க 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 அந்த பிரசங்கம் நமக்கு எதை கொடுக்குது, ரட்சிப்பிலே நிலைநிறுத்துவதற்கான காரியத்தை கொடுக்கிறது. அதான் விசுவாசத்தினாலே இந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு பிரசங்கமும் விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது, சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஜனங்கள் வந்து உணர்வடையத்தக்கதான பிரசங்கம் நம்ம வாயில் வரணும். நம்மளை பாராட்டுற பிரசங்கம் தேவையில்லை, நம்மளை பாராட்டுற பிரசங்கம் தேவையில்லை. அவங்க பரிசுத்தம் அடையத்தக்க, நம்ம 2 பேரும் ஏசினாலும் பிரச்சனை இல்லை. ஆவி இல்லாதவங்க ஏசத்தான் செய்வாங்க, ஆவி உள்ளவங்க உணர்வடைவாங்க. அப்போ பரிசுத்தத்துக்கு ஏதுவான அந்த வார்த்தைகள், பரலோகத்துக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவான வார்த்தைகள், இதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம பேச வேண்டும். நமக்கு ஒரு தருணம் கிடைக்கும் பொழுது அந்த தருணத்தில் எவ்வளவுக்கு தேவனுடைய வார்த்தையை அங்கே கொடுக்க முடியுமோ, சத்தியத்தை பேச முடியுமோ, அவ்வளவுக்கு சத்தியத்தை என்ன செஞ்சிடணும், பேசிடணும். அப்போ தான் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அப்படி இல்லாவிட்டால் நமக்குள்ள இருக்கிற ஆவியை அணைஞ்சு போகணும். இப்போ நமக்கு ஏன் இந்த பிரசங்கமெல்லாம் இப்போ நியாய தீர்ப்பு குறித்து வர மாட்டேங்குது, பரிசுத்தத்தை குறித்து வர மாட்டேங்குது, கண்டித்து உணர்த்துகிறத பற்றி வர மாட்டேங்குது. நியாய தீர்ப்பு இல்லை, கண்டித்து உணர்த்துதல் இல்லை, பரிசுத்தத்தை குறித்து இல்லை, நித்திய ஜீவனை குறித்து அல்ல, மனம் திரும்புதலை பற்றி அல்ல. இதெல்லாம் இன்றைக்கி பிரசங்கங்களில் வெளிப்படுகிறதே இல்லை. ஏன்னா இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஜனங்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நீங்கள் இதை பேசுனீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா திருன்னு முழிச்சுக்கிட்டு ஒரு ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கே எரிச்ச வந்து உடனே என்ன செய்யணும், பிரசங்கத்தை டக்குன்னு மாற்றிடணும். எமோஷனில் 2 வார்த்தையை தூக்கி போட்ட உடனே அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே அவங்க குதூகலம் அடைஞ்சிருவாங்க. இன்றைக்கி அதனால தான் கிறிஸ்தவம் கெட்டு போனதுக்கான பெந்தகோசு கெட்டு இந்த அளவுக்கு சீரழிஞ்சதுக்கு காரணம் அந்த ஒர்ஷிப்னு ஒன்று வந்துச்சு. எது, இந்த ட்ரம் அடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் சபை சீராக தான் இருந்துச்சு. ட்ரம் அடித்து பாட்டு பாடினோம்ல, அன்றைக்கெல்லாம் சபை ஒழுங்காக இருந்துச்சு. என்னைக்கு இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டா பூன்னு இதை போட்டோமோ அன்னைக்கே எது போச்சு, இது வந்து உணர்வை தூண்டும், உணர்ச்சியை தூண்டும், ரியாலிட்டியை நமக்கு தராது. ஆனால் ட்ரம் அடித்து பாருங்கள், அது ரியாலிட்டியை கொடுக்கும். நம்ம சீக்கிரமே இந்த ஆர்கன்லாம் தூரம் போட்டுட்டு ட்ரம் அடிச்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நம்ம ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு வைங்க, ஜனங்களை பரிசுத்தத்தில் நடத்தவும் முடியாது, பரலோகத்தில் போய் சேரும், நம்மளும் முதல்ல சேருவது கஷ்டம். அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஆனால் இன்னும் 120 அடி நீளம் இருக்குது, இங்கே ட்ரம் அடித்தா அங்கே என்ன செய்யாது, கேட்காது. அதான் ஒரு மைக்கை பக்கத்தில் வச்சு அப்படி அடிக்க வச்சிடலாமா, அது என்ன பண்ணலாம். ஏன்னா ட்ரம் அடித்தா நீங்கள் நல்ல வித்தியாசத்தை பாருங்கள், ட்ரம் அடித்தா எல்லாம் கைதட்டுவாங்க, ஆர்கன் போட்டால் என்ஜாய் பண்ணுவாங்க, கைதட்ட மாட்டாங்க. அதை சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த பழைய காலத்துக்கு நம்ம திரும்பி போன மாதிரி இருக்கும். எஸ், வி மஸ்ட் கோ பேக் டு தி அப்போஸ்டலிக் ஏஜ். அந்த பழைய காலத்துக்கு என்ன செய்யணும்,
இப்போ சின்ன சபையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப அடிச்சிடலாம். கொஞ்சம் பத்து எனக்கு என்ன ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு 300க்குள்ளே தான் இருக்கும். அதையே சரியாக நடத்துறதுக்கு திணறிக்கிட்டு தான் வரும். 2 பேர் நானும் பாசமாக ஒரு அவங்களும் உழைக்கிறோம், ஒரு அசிஸ்டண்ட் வேறு, 3 பேர் இருந்துமே அவங்கள நல்ல ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துறதுக்கு என்ன செய்கிறோம், பிரயாசப்பட்டுட்டு வரோம். 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ண தான் சொன்னோம். 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் நடத்தும். முடிஞ்ச உடனே மென்ஸ் ஃபெலோஷிப்பு, சண்டே ஸ்கூலு, யூத் மீட்டிங் அங்கங்கே ஒன்று ஒன்று நடக்கும். என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்ம எல்லாம் செய்வோம். ஆனாலும் இந்த கடைசி காலத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அந்த தாக்கத்தை உடைக்க வேண்டுமானால் ஆவியானவருடைய கிரியை எல்லாவற்றையும் விட மேலாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நான் இந்த பாயிண்டோடு இதில் நிறுத்துகிறேன். பிரமாணத்தை மீறுவது பரிசுத்த குலைச்சல் என்பதை யோசுவா 7:10 நான் அடுத்த ஜூன் மாதத்தில் அந்த காரியத்தை நாம் சிந்திப்போம். இப்போ நம்ம பேசினதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குமானால் நீங்கள் கேள்வி கேட்டால் அதை நம்ம சிந்திச்சு முடிச்சுட்டு நம்ம ஃபீட்பேக் எழுதிடலாம்.